Hi guys, welcome back to Agrimate Academy and நான் உங்க மென்டர் ஹர்னிகா. இது அக்ரானமி சீரீஸ் கிராப்ஸ் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 கிளாஸஸாக நம்ம ரைஸ், வீட், சொர்க்கம், பாஜ்ரா, ஜோவர் இதெல்லாமே கவர் பண்ணோம் கரெக்டா? ஸோ இந்த கிளாஸில் ஒரு 3 கிராப்ஸ் கவர் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற கிளாஸஸ் பார்த்த மாதிரி இது ஒரு மைல்டு ப்ரஷ்அப் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். I hope you will enjoy it. So first crop, sugarcane, that is Saccharum officinarum. ஸோ சக்கரம் அஃபிஷனரமான நம்ம நோபல் கேன்னு சொல்கிறோம். அதாவது சக்கரம் ஜீனஸில் வி ஹேவ் மெனி ஸ்பீஷிஸ். அதில் அஃபிஷனரமை நம்ம நோபல் கேன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அதை வந்து ஃபியூச்சர் சைடில் பார்க்கலாம். டு பி ப்ரஷிங் ஆஃப், இது இதில் தான் அதிகமான சுகர் ரிச் கண்டென்ட் இருக்குது. அமாங் ஆல் த சுகர் கேன் ஸ்பீஷிஸ் இட் ஹேஸ் சுகர் ரிச் கண்டென்ட். ஸோ இதை தான் வந்து நம்ம பேஸாகவே யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஹைப்ரிடைசேஷன் பர்பஸ் கூட. ஸோ இன் இந்தியா hybridization பேச்சு வரப்போ it is mainly done by T.S. Venkatraman sir. He is known as sugarcane wizard. ஏன்னா அதாவது hybridization is between crossing two different varieties will get F1 generation and அந்த ஜென்ரேஷன் பேரண்டோட எல்லா குட் குவாலிட்டிஸும் இருக்கும். அண்ட் இப்போ நமக்கு வந்து சுகர் ரிச் என்னதான் அஃபிஷனரம் ஸ்பீஷிஸ் சுகர் ரிச்சாக இருந்தாலும் இட் இஸ் ஃப்ரெஜைல், அதாவது நோன் ஃபார் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக், இட்ஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அது எல்லா கேரக்டர்ஸையும் ஒட்டுக்காக கொண்டு வரதுக்கு அப்வியஸ்லி வில் கோ ஃபார் ஹைப்ரிடைசேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து T.S. வெங்கட்ராமன் சார். அதனால அவர் நம்ம சுகர் கேன் விசார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சக்கரம்னா என்ன? பேர் கேட்டால் உங்களுக்கு என்ன தோணுது? சர்க்கரை இல்லையா? சர்க்கரா. ஸோ நமக்கே தெரியும் இட் இஸ் ஃப்ரம் த லாட்டின். ஈவன் தோ சக்கரம் இஸ் அ லாட்டின் வேர்ட், இதை டிரைவ் பண்ணது சான்ஸ்கிரிட்ல இருந்து. சர்க்கரா நமக்கே தெரியும், சர்க்கரை விச் மீன்ஸ் சுகர். So sugar industry, one of the largest agro-based industry in India after textiles. Okay, so எப்படி சொல்றேன்னா, so India, that is what I'm meaning to say is sugar massively important. Sugar can millions of farmers, factories, transporters, workers எல்லாருமே அதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் சுகர் கேன் கிராப் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா it will affect the entire chain in India. அதனால it is gaining importance. So it is the second largest agro-based processing industry after textile in India. So in India about 582 sugar factories இருக்கு. And மகாராஷ்டிரால அது மேக்ஸிமமாக இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரால ஒரு டைப் ஆஃப் கிராப்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் அட்சாலி சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸை பார்க்கலாம். டு பி ஷார்ட், அது வந்து ஒரு 18-month கிராப் இருக்கும். ஸோ இட் வில் கிவ் ஹை ஈல்ட். ஸோ அந்த மகாராஷ்டிராவோட கிளைமேட்டுமே இட் இஸ் சூட்டபிள். அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா கேவ் த மாடல் ஆஃப் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் சுகர் கேன். அதாவது farmers, they'll pool their land, cultivate, they will run sugar factories. அதாவது அவங்களே ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி they will use it. ஸோ அது வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஃபுல் ப்ராசஸிங் இருக்கிறதுனால இந்த மாடல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து போச்சு. ஸோ மகாராஷ்டிராவில் மேஜர் சுகர் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. தட் இஸ் மேஜர் சுகர் ஃபேக்ட்ரி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் சுகர் ஃபேக்ட்ரிஸ் நான் முன்னாடி பாயிண்ட்லேயே சொன்ன மாதிரி கோஆபரேட்டிவ் செக்டரில் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஜாயின்ட் பை ஃபார்மர்ஸ் தெம்செல்ஸ். அவங்க லேண்ட், மணி, சுகர் கேன் எல்லாத்தையும் பூல் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் லேண்ட்மார்க் ஃபீச்சர் மகாராஷ்டிராக்கு. பிகாஸ் இங்கே ஃபார்மர்ஸ் தெம்செல்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ அவங்க ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கோஆபரேட்டிவ் மாடல் மகாராஷ்டிராவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இட் ஸ்ப்ரெட் டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. Okay, so then coming on to the next slide, area and distribution. இதுலயே பார்த்தீங்கன்னா ஏரியா என்னதான் இந்தியாவில் அதிகமாக இருந்தாலும் you can see ப்ரொடக்ஷனில் பிரேசில் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ எதனால இருக்கலாம்? மேபி பிரேசிலில் we have large segment of land. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா millions of farmers are cultivating sugar cane but they are fragmented. ஆனால் பிரேசிலில் மேபி சிங்கிள் ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட் இருக்கலாம், மெக்கனைசேஷன் நல்லா இருக்கலாம், இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ் இருக்கலாம். ஸோ மெக்கானிசம்ஸ் வில் பி மோர். அதனால எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் வந்து பிரேசில் அதிகம். ப்ரொடக்டிவிட்டி இட்ஸ் பெரு, தட் இஸ் 115 tons per hectare. அதாவது ஈல்ட் per hectare பெருவில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ரொடக்டிவிட்டியில் அது அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இன் கம்மிங் டு இந்தியா, ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் போத் யூபி தான் அதிகமாக இருக்குது. ஏரியா ப்ரொடக்ஷன் யூபியில் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல ஜாஸ்தி, தட் இஸ் 99.3 tons per hectare, which means நம்ம பர் ஹெக்டரோட ஈல்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திங்க் ஆஃப் இட்.
ஸோ ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் என்ன யூபியில் அதிகமாக இருந்தாலும் ப்ரொடக்டிவிட்டி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இப்போ ஒருவேளை ஏரியா ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி யூபியில் அதிகமாக இருந்துச்சுன்னா வி கேன் சர்ப்ளஸ் த வேர்ல்ட். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதாவது இதுதான் நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்க கேப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஏரியா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி மூணுமே எப்போ ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகுதோ ஐ மீன் தட் வில் பி த greatest success of Indian agriculture, I guess. Okay, so next is botany. It belongs to the family Poaceae, that is grass family or Graminae. 2n is equal to 80. It is a perennial crop. So perennial crop na enna? Season after season அது வந்துட்டே இருக்கும். So it is suitable for rattooning in அர்த்தம். When we come for 2n is equal to 80, it is largest chromosome genetically complex and it is unstable. And அந்த இது I mean genetic genes ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால chromosomes ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால it supports its vigor and adaptability. Okay, then inflorescence is called as arrow, which is the flowering part will come from the top of the cane and it will shoot, it will point towards sky, so hence it is arrow. And the arrow is nothing but it's a panicle, அதாவது ஒரு main branchesல we have many spikelets. Okay, so it's a branched panicle. So once sugar cane வந்து arrow release பண்ணிடுச்சு, which means flowering வந்துருச்சு அப்படின்னா the storage is shifted to reproduction. அதாவது the energy from sugar storage will go towards reproduction, so which is not economically likable by farmers, right? So நமக்கு yield குறையும், sugar இது குறையும். So during cultivation the farmers the commercial cultivation they will try to prevent flowering. Okay, so it's a C4 plant, which means அதுக்கு photo respiration இருக்காது. It can easily perform under high heat condition or high stress condition. Okay, so more efficiency இருக்கும் photosynthesisல. And intermediate short day plant, so it requires 12 to 14 hours of daylight or sunlight for flowering. ஆனா நமக்கு என்ன வேணும், flowering இருக்க கூடாது. So daylight 12 ஹார்ஸ்க்கு கீழே இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் டு ப்ரிவென்ட் ஃப்ளாரிங். அதனால நம்ம ஈல்டு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ சுகர் கேன் இஸ் அ ட்ராபிக்கல் பிளான்ட் அண்ட் மோர் சதர்ன் பார்ட் ஆஃப் கண்ட்ரி, அதாவது மெயினாக சதர்ன் இந்தியாவில் இட் இஸ் கல்டிவேட்டட் மோர் அண்ட் ஆல்சோ ஹைலி சூட்டபிள். ஈல்டு வந்து ஜாஸ்தி, ஏன்னா இட் இஸ் அது மீன் நியர் ஈக்குவேட்டர், மோர் வார்மர் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ ஃபாஸ்டர் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் மோர் சுகர் ப்ரொடக்ஷன் இருக்கும். நார்த் இந்தியாவில் கோல்டு விண்டர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கிராப்போட க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகலாம் அண்ட் இட் மே லீட் டு ஃப்ராஸ்ட் டேமேஜ் டூ. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா, மெயின்லி த டெக்கான் பிளாட்டூ, தே ப்ரொவைட் த பெஸ்ட் climate for sugarcane production. Okay, moving on to cultivated species. So the origin New Guinea, இதை பற்றி நம்ம அடுத்து வருவோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் பார்த்தா there are 3 cultivated and 2 wild species. ஸோ Saccharum officinarum முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நோபல் கேன், ட்ராபிக்கல் நேச்சர், திக் ஜூசி, ஃபைபர் கண்டென்ட் கம்மி அண்ட் ரிச் இன் சுகர் கண்டென்ட். 2n is equal to 80. ஓகே, ஸோ சுகர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நமக்கு சுகரோட ஐ மீன் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஜூஸ்லேருந்து பர் கேஜி சுகர் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே, and it is but இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் டிசீஸ் ப்ரோன் அண்ட் நாட் ஹார்டி அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் தான் த்ரைவ் ஆகும். இட் இஸ் சென்சிட்டிவ் டு ஸ்ட்ரெஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பார்பரி, தட் இஸ் சக்காரம் பார்பரி நோன் as இந்தியன் கேன். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகம், சுகர் வந்து கம்மி. we have short and thin cane வந்து ரொம்ப thin and ஷார்ட்டாக இருக்கும். 2n is equal to 82 to 124. you can see the chromosome complexity still increases. So இதனால it is genetically diverse and it is unstable in nature through evolution. So it is tougher, more resilient, ஆனா sugar content வந்து கம்மி. So it is hardy but a low yield crop ன்னு வச்சுக்கலாம். அதாவது it survives in extreme difficult conditions too, but commercially rewardable இருக்காது. Okay, but it is origin in India. Next is Saccharum sinensis, that is Chinese cane. ஸோ இது வந்து ரெண்டுக்கும் நடுவில், அஃபிஷனேரமும் இல்லாமல் பார்பரியும் இல்லாமல் அதுக்கு நடுவில். ஸோ மீடியம் சுக்ரோஸ், ஹை ஃபைபர், லாங் அண்ட் தின் ஸ்டாக்ஸாக இருக்கும். 2n is equal to 180. அதாவது இது ஒரு மிடில் கிரவுண்ட் ஸ்பீஷஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நோபல் மாதிரி, அதாவது அஃபிஷனேரம் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டும் கிடையாது, இந்தியன் கேன் மாதிரி ரொம்ப டஃப்பும் கிடையாது.
ஸோ லாங் அண்ட் திங் ஸ்டாக்ஸ் இருக்கும், அதாவது டாலாக க்ரோ ஆகும், ஆனால் சுகர் வால்யூம் கம்மி. ஸோ பட் இட் இஸ் ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் இன் தட் ஏரியா. ஓகே, next is wild species. நம்ம 3 cultivated species பார்த்தோம். Now wild species. So wild species Saccharum spontaneanum, very low sugar content and very high fiber content. Okay, next is robusta, which is again a very low sugar content. Okay, நம்ம நியூ கினியாக்கு வரும். அந்த வைல்ட் ஸ்பீஷிஸை ஜென்ரலாக எதுக்குள்ள யூஸ் பண்ணுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் கமர்ஷியலாக யூஸ் பண்ணலன்னா வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ப்ரீடிங்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட்காகவோ இல்லை டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்காகவோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ஆரிஜின் வந்து நியூ கினி. ஓகே, இட் இஸ் அ மேஜர் சுகர் கேன். நாங்கள் கமர்ஷியலாக வந்து அதோட ஜெனட்டிக் ட்ரேசஸ் வி கேன் ட்ரேஸ் பேக் டு த ஐலாண்ட் ஆஃப் நியூ கினி. ஸோ ஃப்ரம் தேர் அங்கிருந்து தான் நமக்கு இந்தியா, சைனா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு ட்ரேட் அண்ட் மைக்ரேஷன் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் material which is used for seed, that is called as set. Okay, set or இங்க ஆக்சுவலி நம்ம ஃப்ளார் இங்கே விடுறது இல்லை. அப்போ என்ன ஆகும், நமக்கு சீட் செட் இருக்காது. ஆப்வியஸ்லி நம்ம அதை வந்து கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ சுகர் கேனை நம்ம ஸ்டெம் கட்டிங்ஸ் ஆர் செட்ஸ் மூலியமா வந்து ப்ராபகேட் பண்ணுறோம். ஸோ செட் வந்து அதில் பட் இருக்கும். இட் இஸ் லைக் ஐ, நம்ம பொட்டேட்டோவில் ஐ இருக்கும் தெரியுமா, அங்கிருந்து நமக்கு ஸ்ப்ரவுட் வரும்ல, அந்த மாதிரி சுகர் கேனில் செட்டில் பட் இருக்கும். ஸோ திஸ் பட் வில் ஸ்ப்ரவுட் இன்டு a நியூ பிளான்ட். அது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்னாலே ஆப்வியஸாக என்ன, அப்படியே நம்ம பேரண்டல் கேரக்டர் நம்ம ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வரும். ஸோ சேம் ஜெனட்டிக் குவாலிட்டி ஆஸ் த பேரண்ட். ஸோ இதுக்கு நம்ம வந்து 1 year old டாப் 1/3 ஆர் ஹாஃப் போர்ஷன் ஆஃப் த கேனை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா டாப் போர்ஷன் ஸ்டில் யங், ஸோ ஆக்டிவாக க்ரோ ஆகும், மெட்டபலைசேஷனும் அதிகம் அண்ட் மோர் குளுக்கோஸ் இருக்கும். நீங்கள் மிடில் ஆர் கீழே போயிட்டீங்கன்னா நமக்கு சுக்ரோஸ் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிடும். பட் அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சுகர் இல்லையா, ஜெர்மினேஷன் அப்போ கஷ்டம். ஸோ குளுக்கோஸ் இஸ் மோர் சிம்பிளர் ஃபார்ம், ஜெர்மினேஷன் அப்போ எனர்ஜி ப்ரொவைட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஸோ நம்ம டாப் கேனை யூஸ் பண்ணுறோம், அதனால ஹை குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்குது ஃபார் ஜெர்மினேஷன் பர்பஸ். ஓகே, ஸோ 3 budded sets 35,000 to 40,000 sets per hectare, நியர்லி 75 to 80 quintals of cane நமக்கு தேவைப்படுது ஃபார் ஹெக்டர் கல்டிவேஷன். இப்போ நான் அது ஏன் கரெக்டாக 3 beds வேணும் அப்படின்னா, இப்போ ஒரு பெட்டாக இருந்துச்சு 2 பெட்டாக இருந்துச்சுன்னா ஒன்று ஜாமினேட் ஆகாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் 3க்கு மேலே போனாலும் டூ மச் பட்ஸ் இன் சிங்கிள் கேனாக இருந்தால் நமக்கு ப்ராபகேஷன் மெட்டீரியல் வேஸ்ட் ஆகும். ஸோ 3ங்கும் போது நம்மளால ஜெர்மினேஷனையும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதாவது ஒன்று ஜெர்மினேட் ஆகும், இன்னொன்று ஆகும், வி கேன் மேனேஜ் ஜெர்மினேஷன் ரேட். சிமிலர்லி நம்ம ப்ராபகேஷன் மெட்டீரியலையும் நம்ம காப்பாற்றிக்கணும். Okay, and sets are treated with 0.5% solution of agolol or aretin. So ஏன் ஃபங்கிசைட் வைக்கணும், ஏன்னா ஸோ நம்ம கட் பண்ணுறோம், செட்டை கட் பண்ணும்போது ஆப்வியஸாக இட் வில் காஸ் அ ஓப்பன் wound. அது என்ன பண்ணும், ஈஸியாக பேத்தஜன்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிடும், ஃப்ரீயாக ஜாலியாக விசில் அடிச்சுட்டே என்ட்ரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் கிவிங் ஃபங்கிசைட்ஸ் அஸ் லைக் அன் ஆன்டிசெப்டிக். நம்ம கட்டுக்கு ஆன்டிசெப்டிக் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி. அகலால் அண்ட் அரட்டின் ஆர் ஆர்கனோ மெர்க்யூரிக் ஃபங்கிசைட்ஸ். அதனால என்ன பண்ணுன்னா அந்த ஃபங்கஸோட ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணிட்டு இட் வில் அந்த செட் சர்ஃபேஸில் இது கிளியர் பண்ணிடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டைம் ஆஃப் பிளான்டிங். ஸோ டைம் ஆஃப் பிளான்டிங்கில் வி கோ ஃபார் ஃபர்ஸ்ட் இஸ் ஆட்டம் பிளான்டிங், அதாவது அக்டோபர் இன் நார்தர்ன் இந்தியா, அதாவது போஸ்ட் மான்சூன் ஃபேஸ். ஸோ சாயில் வந்து மாய்ஸ்டாக இருக்கும், டெம்பரேச்சர் கூலிங்காக இருந்தாலும் இட் வில் பி வார்ம் இனஃப் ஃபார் சுகர் கேன். அண்ட் க்ராப் வந்து வின்டர் ஃபுல்லாக க்ரோ ஆகி ஃபாலோயிங் இயரில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ கோல்டு அப்போ என்ன ஆகும், நமக்கு க்ரோத் ஸ்லோ ஆகும். பட் சாயில் மாய்ஸ்சர் வந்து எப்படி சொல்ல மான்சூன் டைமில் ரிட்டைன் ஆகிறதுனால இட் கேன் ஹெல்ப் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அட்சாலி பிளான்டிங். அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மகாராஷ்டிராவில் வைடாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஜூன் ஜூலை ஆன்செட் ஆஃப் மான்சூனில் பிளான்டிங் பண்ணுவோம். ஓகே, ஒரு 15 to 18 months நமக்கு வந்து எடுக்கும் ஃபார் ஹார்வெஸ்டிங். ஸோ காமனாக மகாராஷ்டிராவில் ஈவன் சதர்ன் இந்தியாவில் கூட நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது அட்சாலினாலே மகாராஷ்டிரானா ஆப்வியஸாக நம்ம மராத்தி தான் பேசுவோம். ஸோ மராத்தியில் அட்சாலினா 1.5 years அப்படின்னு அர்த்தம். அதாவது மான்சூன் ஆன்செட்டில் பிளான் பண்ணுவோம், ஃபுல் மான்சூன் அப்போ அது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வின்டர் அண்ட் சம்மரில் க்ரோ ஆகுறப்போ ஒரு எப்படி சொல்ல எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 6 months கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், கேன் வில் பி மோர் டாலர் திக்கர் அண்ட் நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஓகே,
ஸோ 18 மந்த்ஸ்ன்னு இருக்கப்போ நமக்கு லாங் கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் மகாராஷ்டிரா அண்ட் சதர்ன் இந்தியா டைப்ல இருக்க ஃபார்மர்ஸ் மட்டும்தான் இதை புல் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வின்டர்ஸ் ஹார்ஷாக இருக்காது. ஸோ வின்டர்ஸ் பி மைல்டு. ஸோ அதனால நமக்கு ஈஸியாக அதை வந்து சுகர் கேன் கிராஸ் பண்ணி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எக்ஸால் ஆர் ஸ்ப்ரிங் பிளான்டிங்னு சொல்லுவாங்க. சாரி, ஜென்ரலா ஜனவரி பிப்ரவரியில இந்த பிளான்டிங் நடக்கும். ஏக்சால்னா என்ன, ஹிந்தியில ஒரு வருஷம், 1 இயர், ஏக்சால் 1 இயர். ஸோ பிளான்டிங் வந்து ஜான் ஃபெப்ல வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ 1 இயர் டைம்ல ஹார்வெஸ்டிங் இருக்கும். மேஜரா வந்து நமக்கு இந்த டைம்ல வரும். அதாவது நார்த் இந்தியால அதிகமா வந்து இது பண்றாங்க, ஐ மீன் க்ரோ பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பிளான்டிங் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபிளாட் பிளான்டிங். அதாவது ஒரு ஷாலோ 8 to 10 சென்டிமீட்டர் டீப் ஃபரோஸ்ல 75-90 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிளான்ட் பண்ணுவாங்க நார்தர்ன் இந்தியால. ஓகே, ஸோ இது வந்து லைட் சாயிலுக்கு சூட்டபிள். ஏன்னா அது வாட்டர் லாக் ஈஸியாக ஆகாது. ஸோ நமக்கு சன்லைட் ஸ்பேசிங் அதிகமாக இருக்கிறதுனால சன்லைட் இட் இஸ் இனஃப், ஏரேஷன் இஸ் இனஃப். ஸோ நார்த் இந்தியன் ஃபிளாட் பிளைன்ஸ்ல இட் இஸ் அ டிஃபால்ட் மெத்தட். ஓகே, கோயிங் ஆன் ஃபார் ஃபரோ, இது வந்து ஹெவி சாயில்ஸ்க்கு பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது கிளே ரிச் சாயில்ஸ்க்கு விச் வில் ரீடைன் வாட்டர். ஸோ ஷாலோ பிளான்டிங்னால நமக்கு வாட்டர் லாகிங் ஆகலாம், ரூட் வந்து பிளாக் ஆகிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபரோஸ் டீப் பண்ணுறது மூலயமா ட்ரைனேஜ் சிஸ்டமை நம்ம இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ வாட்டர் ஃப்ளோ எக்ஸசிவாக இருக்க வாட்டர்லாம் ரூட் ஜோன் விட்டு தள்ளி போயிடும். ஓகே, ஈவன் வென் யூ கம் டு சவுத் இந்தியா ஈவன் டீப்பர் 5 சென்டிமீட்டர் டீப்பர் தான் போகிறோம். பிகாஸ் இந்த இடத்துல ரெயின் ஹெவியராக, சாயில் வில் பி ஹெவியர், ரெயினுமே கொஞ்சம் ஹெவியராக இருக்கலாம். ஸோ அதனால நம்ம ட்ரைனேஜ் சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னும் 20 சென்டிமீட்டர் டீப்பில் பிளான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் ட்ரென்ச் மெத்தட். ஸோ ட்ரென்ச் மெத்தட் மெயினாக கோஸ்டல் ஏரியாஸில், அதாவது டால் க்ரோயிங் கேன் இருக்கும் தெரியுமா, அதோட லாஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கோஸ்டல் ஏரியாஸில் விண்ட் ஜென்ரலாக ஜாஸ்தியாக இருக்கும், கரெக்டாக. ஸோ சுகர் கேன் டாலாக வளர்றப்போ ஈஸியாக நாக் ஆஃப் ஆகிடும். ஏன்னா சுகர் கேனுக்கு டீப் ரூட்ஸ் கிடையாது, ஃபைபர் ரூட் சிஸ்டம் தானே. ஸோ ஈஸியாக லாஜ் ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இதை நம்ம டீப்பாக பிளான் பண்ணுறப்போ என்ன ஆகும், இது வந்து ஒரு நேச்சுரல் ஆங்கர் மாதிரி இருக்கும் பிளான்ட்டுக்கு இல்லையா. ஸோ இட் வில் ப்ரொடெக்ட் த பிளான்ட். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டிங்கை கோஸ்டல் ஏரியாஸில் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மென்யூஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இட் இஸ் அ ஹெவி ஃபீடர் க்ராப். அதாவது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டியூரேஷனே 1 and 1.5 years இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அதிகமாக நியூட்ரிஷன் டெப்ளீட் ஆகும். ஸோ ஹையர் டோசஸ் ஆஃப், ஆனால் இதில் ஒன்று இது இருக்குது. ஸோ இதில் வந்து நைட்ரஜன் முக்கியமாக ரைப்பனிங் ஸ்டேஜில் நம்ம நைட்ரஜன் ஒருவேளை ஹையர் டோசஸாக போயிடுச்சு அப்படின்னா சுகர்ஸ், அதாவது சுக்ரோஸ், அதுதான் அதோட சுகருக்கு காரணம் கரெக்டா. ஸோ அந்த சுக்ரோஸ் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் இன் மெச்சூரிங் கேன்ஸில். அது ஏன்பா அப்படி, நைட்ரஜனா ஜென்ரலாக நல்லதானே நீங்கள் கேட்கலாம். பட் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஸோ நைட்ரஜனை நம்ம அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும், ஸோ இட் வில் ப்ரொமோட் த வெஜிடேட்டிவ் க்ரோத். ஸோ அன்னெசரியாக நமக்கு வந்து லீவ்ஸ் வளரும். ஸோ அந்த ரைப்பனிங் டைமில் என்ன நடக்கணும்னா ஆக்சுவலி பிளான்ட் வந்து க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டோரேஜில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நைட்ரஜன் கொடுக்கும்போது பிளான்ட் என்ன நினைக்கும், என்னப்பா இவங்க நைட்ரஜன் கொடுக்குறாங்களே, அப்போ நம்ம இன்னும் வளரணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ப்ரொடியூஸ் மோர் லீவ்ஸ் அண்ட் நிறைய வளர்ந்துரும். சுகர் இது பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் இருக்காது, சுகர் ஸ்டோரேஜ் இருக்காது. ஸோ நைட்ரஜன் டைமில் நம்ம ஐ மீன் மெச்சுரேஷன் டைம்ல நைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவா நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும். ஓகேவா, ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் இஸ் த ஹையஸ்ட் ரெக்யர்மெண்ட் ஃபாலோட் பை ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். 120 to 50 kg of nitrogen, 80 kg of phosphorus and potash. Nitrogen for vegetative growth, stem elongation க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்பரஸ் என்ன மெயினாக ரூட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டாஷில் வந்து நமக்கு ஜூஸ் குவாலிட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், சுகர் அக்யூமுலேஷன் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ நார்மல் சாயிலில் நம்ம அமோனியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணலாம். ஏன் அமோனியம் சல்ஃபேட் கொஞ்சம் சாயிலை அசிடிஃபை பண்ணோம். ஸோ நார்மல் சாயிலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செலைன் சாயிலுக்கு நம்ம யூரியா யூஸ் பண்ணுறோம். யூரியா ஜென்ரலாக நியூட்ரல், சேஃப். ஸோ செலைன் சாயிலில் நமக்கு எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கும். ஓகே, இப்போ அமோனியம் சல்ஃபேட்னா saline soil la HA sulfate salt add பண்ணலாம். So saline soils la we go for urea. Next is CAN, that is calcium ammonium nitrate. So இது calcium இருக்கிறதுனால acidic soils neutralize பண்ணும். So nitrogenக்கு nitrogenும் ஆச்சு, acidic soil neutral பண்ண மாதிரியும் ஆச்சு. Okay, அடுத்து we are going for irrigation stages.
ஸோ இரிகேஷன்ல ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் தேவைப்படுது. ஓகே, நமக்கு ஆக்சுவலி நிறைய ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் ஜெர்மினேஷன் ஃபேஸ். அது வந்து 0 to 60 days ஆஃப்டர் பிளான்டிங். ஸோ இப்போதான் நம்ம செட்டப் பிளான் பண்றோம். அதை வந்து தட்டு தடுமாறி ஸ்ப்ரவுட் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது அந்த பட் வந்து ட்ராமன்சியை பிரேக் பண்ணிட்டு இட் வில் ஷூட் அண்ட் ரூட். ஓகே, ஸோ இது வந்து வல்னரபிள் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல சாயில் ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா பட் வில் டெசிகேட். அதாவது அதே மாதிரி டூ வெட்டா இருந்தாலும் அழுகி போயிடும் பட். ஸோ மாடரேட் கன்சிடரேட் சாயில் மாய்ஸ்சர் இஸ் இனஃப். ஓகே, ஜெர்மினேஷன் டைம். அடுத்து ஃபார்மேட்டிவ் டைம், அதாவது 60 to 130 days ஆஃப்டர் பிளான்டிங். இந்த இடத்துல தான் நமக்கு மேக்ஸிமம் ரெக்குவயர்மெண்ட்டே தேவைப்படுது. ஸோ மெயின் ஷூட் அப்போதான் டில்லர்ஸ், அதாவது சைட் ஷூட் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ மோர் டில்லர்ஸுங்கிறப்போ மோர் ஸ்டாக், மோர் கேன்ஸ், மோர் ஈல்ட். ஸோ ஈச் டில்லர் நீட்ஸ் வாட்டர் டு க்ரோ. அதனால தான் இதை வந்து மெயினாக மேக்ஸிமம் வாட்டர் ரெக்வயர்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் டெபிசிட் ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டண்டட் growth இருக்கும், கிராப்பே கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஓகே, அடுத்து அடுத்து we have grand growth, அதாவது 130 to 250 days ஆஃப்டர் பிளான்டிங். இதுதான் மோஸ்ட் ட்ரமாட்டிக் growth ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதாவது ஷூட்ஸ் ரேப்பிடா டெவலப் ஆகும், செவரல் சென்டிமீட்டர்ஸ் பர் டே ஈவன். Sorry guys, I'm having a cold. Kindly bear with me. I'm really sorry. Okay. So sometimes நமக்கு செவரல் சென்டிமீட்டர்ஸ் ஆட் ஆகும் ஐடியல் கண்டிஷன். ஸோ இந்த இன்டர்நோட்ஸ் நடுவில் இட் வில் எலாங்கேட் டூ. ஸோ வாட்டர் அண்ட் நியூட்ரியன் டிமாண்ட் இதில் அதிகம். பட் பிளான்ட் வில் பி வெல் எஸ்டாப்ளிஷ். ஸோ மைல்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் அதனால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து தான் தலைவன் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். 250 to 365 days ஆஃப்டர் பிளான்டிங், ஆல்மோஸ்ட் 1 year. இதுதான் இந்த டைம்ல தான் போதும்ப்பா, வளர்ந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் ஒன்லி ஸ்டோரேஜ் தான் அப்படின்னு பம்பிங் எல்லா சுக்ரோஸையும் ஸ்டாக்ல பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த இடத்துல தான் we need cool dry weather and excessive nitrogen இருக்கக்கூடாது. ஸோ the cane is getting ready for harvest. ஓகே, இதுதான் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். நெக்ஸ்ட் இஸ் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன். எந்த இரிகேஷன் மெத்தட்? ஜென்ரலா ஃபரோ மெத்தட் தான்ப்பா. ஸோ பிட்வீன் ரோஸ் சேனல்ஸ்ல வாட்டர் போகும். வாட்டர் டைரக்டா ரூட் ஜோனுக்கு போறதுனால இட் இஸ் ஹைலி எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாலியேஜை வெட் பண்ணாது. ஸோ ஃபங்கல் டிசீஸையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நவடேஸ் நம்ம ட்ரிப் இரிகேஷனை ப்ரொமோட் பண்றோம். பட் வைட்லி யூஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து நமக்கு ஃபரோ மெத்தட் தான். ஓகேவா? ஸோ அண்டர் ஹை டெம்பரேச்சர் சுக்ரோஸ் என்ன ஆகும்? இட் வில், அதாவது ஹை டெம்பரேச்சர், sucrose is a disaccharide. It made up of 2 monosaccharides. ஓகேவா? ஸோ 2 சுகர் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹீட் நமக்கு அதிகமாகிறப்போ இன்வர்டேஸ் அப்படிங்கிற என்சைம், என்ன என்சைம்? இன்வர்டேஸ் அப்படிங்கிற என்சைம் ஆக்டிவேட் ஆகி அவன் கம்முன்னு இல்லாம சுக்ரோஸை போய் ரெண்டா உடச்சிருவான். ஸோ விச் மீன்ஸ் இட் வில் பிரேக் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ஸோ இதுதான் இட் இஸ் காசிங் இன்வர்டேஸ் என்சைம். ஆப்வியஸ்லி இன்வர்ஷன் ஆஃப் சுகர், சுக்ரோஸ் ரெண்டா உடச்சி குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா பிரிச்சிடும். ஸோ பட் இந்த சுகர் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா கிறிஸ்டலைஸ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு சுகர் ஈல்டு வந்து கம்மியாகும். மொலாசிஸ்ல நமக்கு ஸ்டிக்கி வந்து ரிமைன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர்ல நம்ம ஹார்வெஸ்ட் பண்றப்போ நமக்கு சுகரோட ஈல்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ ஹை டெம்பரேச்சர்ல சுக்ரோஸ் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர் பிகம்ஸ் டிஃபிகல்ட். அதனால நமக்கு குவாலிட்டி ஆஃப் த ப்ராடியூஸ், அதாவது சுகர் கண்டென்ட் ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, ரட்டூனி ஆக்சுவலி என்ன சொன்னேன்? சுகர் கேன் இஸ் அ பெரினியல் கிராப். ஸோ ஒன்ஸ் அது ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஜெர்மினேட் ஆகிட்டே இருக்கும். பட் ஒன்லி ஒன் ரட்டூனிங் கிராப் எடுக்கிறப்போ அது நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். ஏன்னா ஸோ திருப்பி திருப்பி நம்ம ரட்டூனிங் பண்ண பண்ண நமக்கு சாயில் நியூட்ரியன்ஸ் இன்னும் டெப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் cannot be manageable by farmers. ஸோ போக போக நமக்கு ஈல்டும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஒன் ரட்டூனிங் இஸ் எக்கனாமிக்கல். அதுக்குமே நம்ம 20% மோர் நைட்ரஜனை வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு கம்பேர்ட் டு த பிளான்டட் கிராப். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் ஆஃப் சுகர் கேன். இதுக்கு நம்ம பொலாரிஸ் ஆர் கிளைஃபாசின் யூஸ் பண்றோம். 5 kg ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் பெர் ஹெக்டர் அட் மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல. இப்போ நீங்க வந்து ஒரு சுகர் கேன் ஃபார்மர்ப்பா, எனக்கு வந்து நீங்க இன்னும் ஒரு மாசத்துல டெட்லைன் நெருங்கிட்டே இருக்கு, ஃபேக்டரிக்கு நீங்க எனக்கு கொடுத்தே ஆகணும் உங்க சுகர் கேன். அந்த டைம்ல உங்களுக்கு இன்னும் ரைப்பனிங் ஸ்டேஜுக்கு பிளான்ட் வரல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கெமிக்கல் ரைப்பனர்ஸ், அதாவது பொலாரிஸ் அண்ட் கிளைஃபாசின். பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லையா? ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஒரு ஹெர்பிசைட் தான். ஹெர்பிசைட் லைக் கெமிக்கல்ஸ் தான். இது என்ன பண்ணணும்னா இதை நம்ம சப்லீத்தல் டோஸ்ல, அதாவது பிளான்ட்டை சாவடிக்கிற ஸ்டேஜ்ல இல்லை, அதுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் கம்மி ஸ்டேஜ்ல கொடுக்குறப்ப என்ன ஆகும்? பிளான்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும்.
ஸ்ட்ரெஸ் ஆனோடனே ஐயோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோமே, நமக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு பிளான் நினச்சிட்டு growth ஸ்டாப் பண்ணிட்டு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகே, ஸோ நம்ம லிட்ரலாக பிளான்ட்டுக்கு வந்து போதும் போதும் வளர்ந்தது, சீக்கிரம் மெச்சூர் ஆக அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ சப்லீத்தல் டோஸ் ஆஃப் கிளைஃபாசின் ஆர் பொலாரிஸ் 5 kg ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் per hectare மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல அப்ளை பண்றப்போ we are giving mild stress to the plant. அதனால நமக்கு ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் ஆஃப் சுகர் கேன் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பிளைண்ட் ஹோய். இது என்னப்பா பிளைண்ட் ஹோய்? ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் இன் சுகர் கேன். ஸோ நம்ம அதாவது பிளான் பண்ணதுக்கப்புறம் ஹோய் ஈவன் கிராப் எமர்ஜென்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஹோப் பண்றோம் பர்பஸ் ஆஃப் வீட் கண்ட்ரோல். ஓகே, ஸோ ஹார்வெஸ்டிங்னா கேன் மெச்சூரிட்டி கேன் பி மெஷர்ட் பை ஃபாலோயிங்ஸ். ஸோ ஹார்வெஸ்டிங்க்கு நமக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் ஹார்வெஸ்ட், தட் இஸ் கேன் மெச்சூரிட்டி. நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் பிரிக்ஸ் ரேஷியோ. ஸோ பிரிக்ஸ் ரேஷியோனா என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் அங்க இருக்க டிசால்வ்டு சாலிட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மோஸ்ட்லி சுகர், அந்த டிசால்வ்டு சாலிட்ஸோட பெர்சன்டேஜை மெஷர் பண்றது. இட்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ் இன் த ஜூஸ். ஸோ ரெஃப்ராக்டோமீட்டர் தான் யூஸ் பண்றோம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது என்னன்னா, அது ஏன்பா நம்ம மிடில் போர்ஷன்ல இருந்து எடுக்கணும், அதாவது அந்த ரிஃப்ராக்டோமீட்டர் ரீடிங்காக நம்ம ஜூஸை மிடில் போர்ஷன்ல இருந்து எடுக்கிறோம். ஸோ யங் போர்ஷன்னா ஸ்டில் க்ரோயிங்காக இருக்கும், ஸோ நமக்கு சுக்ரோஸ் கண்டென்ட் கம்மி. பாட்டம்ல ரொம்ப ஓல்டரா இருக்கும், டீக்ரடேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மிடில் வில் பி ஆப்டிமம், வில் பி ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் அக்யூரேட் ரீடிங்காக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதை எடுக்கிறோம். அதாவது 18 to 20 பிரிக்ஸ் இருந்துச்சு, அதாவது 18 to 20% ஆஃப் த ஜூஸ்ல டிசால்வ்டு சுகர் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரெடி ஃபார் ஹார்வெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ 18 to 20 பிரிக்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃபெல்லிங் டெஸ்ட். ஸோ ஃபெல்லிங்னா அது வந்து ஒரு சொல்யூஷன், அது வந்து காப்பர் ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே, அது வந்து குளுக்கோஸோட ப்ரெசன்ஸ்ல, அது என்ன ஒரு ரெடியூசிங் சுகர் இல்லையா, ஸோ குளுக்கோஸோட ப்ரெசன்ஸ்ல இட் வில் டர்ன் இன்டு பிரிக் ரெட் கலர். ஸோ இந்த அன்ரைப் கேன்ல சுக்ரோஸ் வந்து ஸ்டில் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா தான் இருக்கும், ஐ மீன் புரோக்கன் ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும், குளுக்கோஸ் ஈஸியா வந்து அந்த சொல்யூஷனை பிரிக் ரெட்டா மாத்திடும். ஸோ நமக்கு லோ குளுக்கோஸ் ரீடிங் வேணும், தட் இஸ் லெஸ் தேன் 0.5%. அப்படி இருந்தால் தான் சுக்ரோஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிறோம். ஸோ லோ குளுக்கோஸ் ரீடிங், மோர் சுக்ரோஸ் கண்டென்ட். ஸோ லெஸ் தேன் 0.5% ஃபெல்லிங் டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரெடி ஃபார் ஹார்வெஸ்ட். ஸோ நம்ம கேன் வந்து ரைப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் லைக் அ கெமிக்கல் கன்ஃபர்மேஷன் ஆஃப் மெச்சூரிட்டி. ஓகே, இப்போ பிரிக்ஸ் வந்து பிசிக்கல் டெஸ்ட் மாதிரி, ஒரு கெமிக்கல் டெஸ்ட் வந்து ஃபெல்லிங் டெஸ்ட். ஓகே, அடுத்து கிராப் லாகிங். ஸோ ஹெச்எஃப் கிளெமெட்ஸ் ஃப்ரம் ஹவாய், இவர் தான் இந்த கான்செப்ட் ஆஃப் கிராப் லாகிங் எடுத்துட்டு வந்தார். இது ஒன்றும் இல்லை, நம்ம லீஃபை எடுத்து, அதாவது ஒரு பர்டிகுலர் லீஃபை ரிப்பீட்டடாக எடுத்து we are doing foliar diagnosis ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நம்ம பிளான்ட்டோட நியூட்ரியன் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இது மெயினாக சுகர் ஹவாயில் வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அடுத்து கிராப் லாஜிங் அண்ட் வாட்டர் லாஜிங், ரெண்டுமே லாஜிங் தான், ரெண்டுலேயும் பிளான்ட் சாய் தான் போகுது, கவர் தான் போகுது. பட் என்ன டிஃப்ரென்ஸ், கிராப் லாஜிங் அப்போ நமக்கு என்ன நடக்கும், நம்ம ஸ்ட்ராங் விண்ட்னால, அதாவது விண்ட் காரணமாக நமக்கு வந்து கிராப் ஃபெயில் ஆகிடும், ஃபால் ஆகிடும். ஸோ நம்ம என்னென்ன மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னா ட்ரென்ச் பிளான்டிங், நம்மளே முன்னாடியே படித்தோம், டீப் பிளான்டிங், நமக்கு ஸ்ட்ராங் ஆங்கர் இருக்கும். அடுத்து அர்த்திங் அப். அர்த்திங் அப்னா என்ன, புட்டிங், அதாவது பேஸ்க்கு சுற்றி நம்ம மண் அணைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நமக்கு வைடர் அண்ட் ஃபர்ம் பேஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி சொல்ல, டவரோட பேஸை வந்து வைட் ஆக்குற மாதிரி, அது ரொம்ப நாளுக்கு நிற்கும், நமக்கு அது சீக்கிரம் சாயாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அர்த்திங் அப் பண்ணுறோம். அடுத்து wrapping, சுற்றி இருக்க எல்லா டில்லர்ஸையும் சேர்த்து ஒன்றா கட்டி சப்போர்ட்டை அதிகப்படுத்துறது, தட் இஸ் wrapping. அண்ட் ப்ராப்பிங் ஆஃப் பிளான்ஸ், அதுக்கு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுக்கறது, பிளான்ட் இருக்குன்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுக்கறது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வாட்டர் லாஜிக். அதாவது என்ன, ஃபாலிங் டியூ டு ஃப்ளட். ஃப்ளட்னால பிளான்ட் உழுகுமா, அது எப்படிப்பா? ஸோ என்னன்னா, ஸோ அதாவது நமக்கு ஃப்ளட்டிங் டைம்ல என்ன ஆகும், சாயில்ல மேக்ரோ அண்ட் மைக்ரோ போர்ஸ் இருக்கும். ஃப்ளட்டிங் டைம்ல இது ரெண்டுமே வாட்டர்னால ஃபில் ஆயிடும். ஜென்ரலா அதாவது ஃப்ளட் கண்டிஷன் இல்லாமல் நார்மல் கண்டிஷன்ல மைக்ரோ போர்ஸ்ல வாட்டர் இருக்கும், மேக்ரோ போர்ஸ்ல ஏர் லாக் ஆயிருக்கும், ஏரேஷனுக்கு ஹெல்ப் பண்றது. ஆனா ஃப்ளட்டிங் டைம்ல இது ரெண்டுமே வாட்டர்னால ஃபில் ஆகிறதுனால, அதாவது சுகர் கேனோட ரூட்டுக்கு ப்ரீதிங் எபிலிட்டி குறைஞ்சிரும், ரொம்ப சஃபகேட் ஆகும். ஸோ அந்த டைம்ல ரூட் வில் ஃபெயில் டு ஆங்கர், அதனால ஆங்கரேஜ் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ பிளான்ட் வந்து லார்ஜ் ஆயிடும், அதாவது கிராப் வந்து லார்ஜ் ஆயிடும். இட் இஸ் டியூ டு ரூட் சஃபகேஷன். வாட்டர் லாஜிங் வந்து ரூட் சஃபகேஷன்னால நடக்குது.
ஓகே. அடுத்து பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சுகர் கேன். ஸோ பை ப்ராடக்ட்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பேகேஜ். பேகேஜ்னா என்ன அப்படின்னா மெயினாக அதாவது நம்ம ஜூஸ் புழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சக்கை வெளியிடுது இல்லையா, தட் ட்ரை ஃபைப்ரஸ் ரெசிடியூ, தட் இஸ் கால்ட் அஸ் பேகேஜ். இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ 50% மாய்ஸ்சர் இருக்கும், பட் ஒன்ஸ் ட்ரைட் இட் கேன் பி பர்ன்ட் ஈஸிலி. ஸோ மெனி சுகர் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து எனர்ஜி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா சுகர் ஐ மீன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேகேஜ் அங்கே தான் இருக்கும். ஸோ அதை அவங்களே ப்ராசஸ் பண்ணி எனர்ஜி, அதாவது எப்படி சொல்ல, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ வேஸ்ட் சர்க்குலர் எக்கானமி. ஸோ நம்ம சுகரும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், எனர்ஜியும் வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் இருக்க ஃபைபர் வந்து இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் பேப்பர் ஆர் கார்ட்போர்ட் மேக்கிங். ஸோ நமக்கு ட்ரீ கட் பண்ணுற வேல்யூ குறையுது. ஓகே, பேகிஸ். நெக்ஸ்ட் இஸ் மொலாசஸ். இது எதுக்குன்னா ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் மொலாசஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம மேக்ஸிமம் சுகர் கிறிஸ்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜூஸ்ல இருந்து ரிமைனிங்கா ஒரு திக் டார்க் ஒரு ஸ்டிக்கி சிரப் இருக்கும். ஓகே, ரொம்ப திக்கா டார்க்கா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். இதுல 30 to 40% சுகர் இருக்கும். அதை நம்ம ஃபர்தரா கிறிஸ்டலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதை ஈஸ்ட் வச்சு அதை நம்ம சும்மா விடுவோமா, மாட்டோம். அதை ஈஸ்ட் வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனாலா ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணி எய்தர் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் லைக் சானிடைசர்ஸ் ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வழக்கம் போல ரம்க்கு யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ரம் இன் த வேர்ல்ட் இஸ் மேட் ஃப்ரம் மொலாசஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பிரஸ்மட். பிரஸ்மட்னா என்னன்னா இட் இஸ் அ ஸ்லட்ஜி கேக். நம்ம ஜூஸ் கிளாரிஃபிகேஷன், அதாவது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்ல ஜூஸ், சுகர் கேன் ஜூஸ், அதை கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ற ரிமைனிங் தான் பிரஸ்மட். இட் இஸ் அ ஸ்லட்ஜி கேக். இதுல லைம் கண்டென்ட் அதிகம், ஆர்கானிக் மேட்டர் அதிகம், ஃபாஸ்பரஸ் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸும் அதிகம். ஸோ அதனால ஒரு கலர் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி நமக்கு ஆர்கானிக் சாயிலோட ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் வி கேன் ஆல்சோ ரெக்ளைம் அசிடிக் சாயில்ஸ், ஏன்னா லைம் இருக்கிறதுனால ஃபார்ம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஓகே, ஸோ இந்த அதாவது ஸ்ப்ரெஸ்மட்டை வந்து சாயிலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ ஃபேக்ட்ரி வேஸ்ட் யூட்டிலைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, சாயிலோட கரெக்டிவ் மெஷர் மாதிரியும் ஆச்சு. ஓகே, அடுத்து கேஸஹால். கேஸஹால் வந்து 80% பெட்ரோல், 20% எத்தனால். அந்த எத்தனால் எங்கிருந்து இதாக இருக்கணும், சுகர் கேன்ல இருந்து இதாக இருக்கணும். இதை மெயினாக பிரேசில்ல ஆட்டோமொபைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கான்செப்ட் பிரேசில்ல வந்து 1970ஸ்லேயே வந்துருச்சு, ஆயில் கிரைசிஸ் வந்தப்போ. ஸோ அப்போ குளோபல் பெட்ரோல் ப்ரைஸ்லாம் பிச்சுக்கிட்டு எகிறப்போ இங்கே என்னால் முடியாதுப்பா அப்படின்னு பிரேசில் வந்து ஃபியூல் இண்டிபெண்ட்டாக ஆனதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா obviously they are producing sugar cane more, நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஈவன் டுடே பிரேசில்ஸ் கார்ல 100% சுகர் கேன் எத்தனால் தான் ரன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். ஸோ இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எட் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்னு சொல்லலாம். ஸோ சுகர் கேன்ல மெயின் ரொம்ப டிவாஸ்டேட்டிங்கான டிசீஸ்ன்னு பார்த்தா ரெட் ராட், ஃபங்கல் டிசீஸ் காஸ்டு பை கொலட்டோட்ரைக்கம் ஃபால்கேட்டம். கொலட்டோட்ரைக்கம் ஃபால்கேட்டம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபங்கஸ் நம்ம அன்னைக்கே சொன்னோம் இல்லையா, செட் வெட்டுறப்போ நமக்கு வந்து ஊண்டு வரும். அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், வாஸ்குலர் சிஸ்டம்க்கு போகுது. வாஸ்குலர் சிஸ்டம் போனோடனே இன்டர்னல் டிஷ்யூஸை எல்லாத்தையும் பிரிக் ரெட்டாக மாற்றி வித் ஒயிட் பேச்சஸ் அங்கங்கே பிக் ரெட்டாக மாற்றிடும். ஸோ நீங்கள் கேனை ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா நமக்கு அப்படியே ராட்டனா பிளட் மாதிரி ரெட்டாக இருக்கும். அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ரெட் ராட். இட் ஒரு என்டையர் கிராப், இப்போ வந்து நமக்கு ரொம்ப ஹியூமிடாக இருக்குது, கிளைமேட் வெதர் ஹியூமிடாக இருக்குன்னா ஈஸிலி ஸ்ப்ரெட் என்டையர் கல்டிவேஷனை ஒத்த நாள் ஸ்பாயில் பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால ட்ரீட், அதாவது பிஃபோர் பிளான்டிங் ட்ரீட் த செட் அண்ட் ட்ரை டு கெட் டிசீஸ் ஃப்ரீ செட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரட்டூனிங் ஸ்டண்டிங் டிசீஸ், தட் இஸ் RSD, காஸ்ட் பை கிளாவிபாக்டர் xylem. இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். கிளாவிபாக்டர் xylem, இட் இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். மெயினா ரட்டூனிங் கிராப்பை அட்டாக் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து பிளான்ட்டோட வாஸ்குலர் சிஸ்டம் போய் பிளாக் பண்ணிடும். ஸோ பிளாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், வாட்டர் நியூட்ரியன்ஸ் உள்ளே போகாது, ரூட்ஸ்லேருந்து லீவ்ஸ்க்கு போகாது. ஸோ பிளான்ட் க்ரோ ஆகாது, ஸ்டண்டடாகவே இருக்கும், ஷார்ட் அண்ட் வீக்காக இருக்கும். ஓகே, இது இன்டர்னல் டிசீஸுங்கிறதுனால ஏர்லி ஸ்டேஜஸில் டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எய்தர் ஆர் செட்டை வந்து நம்ம ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பண்ணிட்டு நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிராஷி ஷூட் ஆல்பினோ. இட் இஸ் அ ஃபைட்டோபிளாஸ்மா. ஃபைட்டோபிளாஸ்மா என்ன, பாக்டீரியாவும் இல்லாமல் வைரஸும் இல்லாமல் நடுவில் இருக்கிற ஒரு உயிரினம்னு வச்சுக்கலாம்.
ஓகே. இது பிளான்ட்டோட ஃப்ளோயம் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஃப்ளோயம்ல என்ன ஆகும்? ஜென்ரலா ஃபுட்டு, ஹார்மோன்ஸ் அந்த மாரி பிளான்ட்டுக்கு தேவையான எல்லாத்தும் ஃப்ளோயம்ல தான் போகும். ஸோ அத பிளாக் பண்ணி விட்டுருது. அதனால நார்மலா திக் கேனுக்கு பதிலா அந்த பிளான்ட் செவரல் தின் கேன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் வில் கிவ் அ கிராஸி ஷூட் லைக் அப்பியரன்ஸ். அதனால தான் அதுக்கு கிராஸி ஷூட்ன்னு பேரு. அது மட்டும் இல்லாம குளோரோஃபில் ப்ரொடக்ஷனும் இல்லாததுனால நமக்கு இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்காது, ஸ்டண்டட் growth இருக்கும். ஸோ dramatically abnormal, ஜீரோ சுகர் கண்டென்ட், ஒட்டு மொத்தத்துல கம்ப்ளீட் வேஸ்ட். அடுத்து வந்து கமோசிஸ். Gummosis is caused by Xanthomonas vascularum. Next, coming to insect pest of sugarcane. First is shoot borer. So shoot borer, it is forms dead heart on the growing shoot. Causative agent என்ன? I mean causative agent தான் shoot borer, I mean pest. And இதோட scientific name Kylo infescatalis. I think I'm pronouncing it right. Kylo infescatalis. So இது என்ன பண்ணும் அப்படின்னா லீஃப்ல வந்து எக் இருக்கும். moth will lay eggs. It will hatch caterpillar. அண்ட் அது வந்து க்ரோ ஆகிறப்போ ஷூட்ஸை சாப்பிடும். யங் க்ரோயிங் ஷூட்டை தான் அதுக்கு பிடிக்கும். புதுசாக வளர்றது தான் பிடிக்கும். பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும். போய் அது ஷூட் எங்கே இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்க ஷூட்டை கரெக்டாக சென்டர் பொசிஷன்லேயே சாப்பிட்ரும். ஸோ சென்ட்ரல் லீஃப் வந்து விதர் ஆகிடும். சுற்றி இருக்கிறதுல ரிமைனிங் க்ரீன் அண்ட் க்ரோ. ஸோ அதனால அதுக்கு பேர் டெட் ஹார்ட். இதோட சிம்டம்ஸ் பேர் டெட் ஹார்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபோலியர் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரைகோகிராமா கிலோனிஸ் 1.5 lakhs per hectare, அதாவது 7 trichocards 1.5 lakhs per hectare நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்டிக்கல் பயாலஜிக்கல் கெமிக்கல் ஃப்ரீ சொல்யூஷனா இருக்கலாம் கம்பேர்டு டு பெஸ்டிசைட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் பைரிலா. பைரிலா பெருபிசிலா விச் இஸ் இதாவது நிம்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் என்ன பண்ணுன்னா லீஃபோட அண்டர் சைட் ஜூஸ் சக்கிங் நடக்கும். அதாவது சாப்பை சக் பண்ணும். ஸோ இதோட பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னு பார்த்தா எப்ரிகானியா மெலோனிக்லா. இது வந்து ஒரு லார்வல் பேரசைட். இதோட லார்வா பைரிலாவை கில் பண்ணும். நேச்சுரல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்செக்ட் கண்ட்ரோலும் இருக்கும் வித்தவுட் கெமிக்கல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் டாப் போரர். தட் இஸ் ட்ரைபோர்சைரா நோவிலியா. ட்ரைபோர்சைரா நோவிலியா. இட் வில் காஸ் பஞ்சி டாப். அதாவது ஷூட் போரர் மாதிரி ஏர்லியாக அட்டாக் பண்ணாது. டாப் போரர் லேட்டாக அட்டாக் பண்ணும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி கேன் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அட்டாக் பண்ணும். அதனால தான் அது பேர் டாப் போரர். ஸோ டாப் மோஸ்ட் க்ரோயிங் ரீஜனை போய் அட்டாக் பண்ணும் மெச்சூர் கேனில். ஸோ க்ரோயிங் டிப் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். சைட் பட்ஸ் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ கிளஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஷூட்ஸ், டாப்பில் கிளஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஷூட்ஸ் வரும். பஞ்ச் மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு பஞ்சி டாப் அப்படின்னு பேர். ஸோ த கேன் பிகம் யூஸ்லெஸ் ஃபார் சுகர். ஏன்னா இந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த கேன் இட் வில் ஸ்டாப் எலாங்கேட்டிங். அதனால நமக்கு சுகர் ஈல்டும் பெருசாக இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து மைனர் பெஸ்ட். ஒயிட் ஃப்ளை, மீலிபக், ஜென்ரலாக இருக்க எல்லாத்துலேயுமே இருக்க பெஸ்ட். ஒயிட் ஃப்ளை, மீலிபக், ரூட் போரர், இன்டர்னோட் போரர், கர்டாஸ்பூர் போரர் அண்ட் டெர்மைட். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் important questions. So inflorescence of sugarcane is arrow. நம்ம முன்னாடி படிச்சோம். அது it is a branched panicle மாதிரி டாப் ஆஃப் ஷூட்ல வந்து நமக்கு எமர்ஜ் ஆகும். முன்னாடி படிச்ச மாதிரி higher dose of nitrogen decrease the sugar content. ஏன்? it will நைட்ரஜன்னால it will promote vegetative growth. ஸோ பிளான்ட் வந்து சுகரை ஸ்டோரே பண்ணாது. ஸோ சுக்ரோஸ் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். And most critical stage of irrigation, formative stage, that is 60 to 130 days after planting. Okay. Next is நம்ம ஏன் வேணும் formative stageல? ஏன்னா tillering needs water to form multiple stalks. Okay. அடுத்து most popular planting method in North India, flatbed method, highly suitable for light soils, Indo-Gangetic plain க்கு suitable North Indiaல. Okay. So bricks reading எவ்வளோ இருக்கணும்? 18 to 20% TSS இருக்கணும். And saline soil which is unsuitable for sugarcane. ஏன்னா saline soil அப்போ நமக்கு water uptake கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே saline soil is a problem. It is unsuitable for sugarcane. ஸோ நோபல் கேனோட சயின்டிஃபிக் நேம் என்ன? சக்காரம் அஃபிஷனர். இதெல்லாம் நம்ம அஃபிஷியல் கமர்ஷியல் கல்டிவேஷன் யூஸ் பண்ணுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்காரம் அஃபிஷனர். ஓகே. அட்சாலின்னு என்ன சொன்னால் மராத்தியில் இட் இஸ் 1.5 yearsன்னு அர்த்தம். ஸோ ஆன்செட் ஆஃப் மான்சூனில் நமக்கு பிளான்டிங் நடக்கும். ஜென்ரலாக மகாராஷ்டிராவில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜூன் டு ஜூலை 18 month crop. ஓகே. அடுத்த ஸ்டேட்
highest productivity TL 99.3 tons per hectare. Okay, highest production and area is under UP. Okay, earthing in sugar cane வந்து ஜூன் ஜூலைல எதுக்கு ஆக்சுவலி earthing up பண்றோம் அப்படின்னா நமக்கு பேஸை ஸ்ட்ராங் பண்றதுக்காக விண்ட் டைம்ல அது வந்து லார்ஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ ஜூன் ஜூலைல earthing up பண்றோம் சுகர் கேன்ல. ஓகே, ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் இன் மகாராஷ்டிரா. ஓகே, அண்ட் அடுத்து டை டைங் என்ன பண்றோம் when canes are tall it is bundled together எதுக்கு லார்ஜிங்க ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஸோ அது நம்ம ஆகஸ்ட் டைம்ல பண்றோம். ரோ டு ரோ ஸ்பேசிங் இஸ் 90 சென்டிமீட்டர். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஸ்பேசிங் ஃபார் லைட் அண்ட் ஆல்சோ ஃபார் வெல் ட்ரெயின்ட் சாயில்ஸ். அடுத்து பர்னிங் ஆஃப் கேன்ஸ் எதுக்கு பர்னிங் பண்றோம் அப்படின்னா இட் வில் இம்ப்ரூவ் சுகர் அண்ட் ஜூஸ் குவாலிட்டி. ஸோ ஹீட் will drive off the moisture and concentrate the sugar in the stock before harvest. So Indian canes are indigenous to North and Eastern India, that is Sarkaram barberry. Okay, okay, okay guys, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஸோ நம்ம அக்ரிமேட் அகாடமி உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. தட் இஸ் ஏஎஃப்ஓ அண்ட் பேங்கிங் பர்சனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி? எனக்கு சாதிச்சு ஆகணும்ப்பா, வெரி இருக்க ஆஸ்பிரன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் who are planning to go for banking after their காலேஜ் யூஜி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த தேர்ட் ஆர் ஃபோர்த் இயர், ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் உங்களுக்கு கோச்சிங் வர ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வில் பி லாட் மோர் ஈஸியர் அண்ட் அட்வான்டேஜஸ் டூ. ஸோ நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களையும் ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ நமக்கு என்னன்னா கண்டினியூஸாக மென்டர் பண்ணிட்டே இருப்போம். ஈவன் ஐஎஃப்ஓஸ் போஸ்டட் இஎஃப்ஓஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் ஆஸ்பரன்ஸ் எல்லாருமே உங்களுக்காக உங்களை கைட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அண்ட் உங்கள் ஸ்கெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே தெரியும் 7:30 நமக்கு கிளாஸ் இருக்குது, 6 வரைக்கும் இருக்கும். தென் ரெக்கார்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், இன்சர் கலெக்ஷன் மாதிரி நிறைய இருக்கலாம். ஸோ பட் அதில் நீங்கள் ஒரு 1 to 1.5 hours ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் செக்யூர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோஸ் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் பேங்கிங் செக்டர், இது டெஃபினெட்லி a must go for you. We are here to help you. Okay, so break முடிச்சுக்கலாம். Now we are going for next crop, that is chickpea, Bengal gram or general gram. Okay, Sicer Eriantianum. So இது வந்து Eriantianum. Okay, it is rich source of calcium, iron and niacin. Okay, so it is used as a blood purifier and germinated seeds are recommended to cure scurvy disease. ஸோ இது பிளட் பியூரிஃபயருங்கிறது நம்ம ஆயுர்வேதா டைமில் அந்த வச்சு நம்ம பிளட் பியூரிஃபயர்னு சொல்கிறோம். ஸோ ஏன்னா இதில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஹை ஃபைபர் கண்டென்ட்னா நமக்கு பெட்டர் டைஜஷன், ஸோ பெட்டர் அப்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி பிளட் பியூரிஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கார்டிங் டு ஆயுர்வேதா. அண்ட் ஜெர்மினேட்டட் சீட்ஸில் ஏன் scurvy disease? Scurvy disease na, it is caused generally by deficiency of vitamin C. So scurvy disease vitamin C யா இது பல்ஸ்ல எதுனா விட்டமின் சி அப்படின்னு கேட்கலாம். ட்ரை பல்ஸ்ல இருக்காது, ட்ரை சிக்ராம்ல இருக்காது. பட் அதை நம்ம வாட்டர்ல சோக் பண்றப்போ, ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் பண்றப்போ இட் வில் லிட்ரலி பிகம் இண்டஸ்ட்ரி ஆஃப் விட்டமின் சி ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியாவே மாறிடும். ஸோ அந்த டைம்ல வி கேன் கன்சியூம் ஃபார் டு கியூர் ஸ்கர்வி டிசீஸ். அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கு. ஓகே, India is the largest producer of the gram. இங்க பாருங்க 65% of the total area and 70% of the total global production எல்லாத்துக்குமே நமக்கு gram தான். India is the largest producer. So major pulse crop in India, area production எல்லாமே. And after this it is followed by PGNP. அந்த crop தான் நம்ம அடுத்து வேற பார்க்க போறோம். So and இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 75% of its N, அதாவது 75% of its nitrogen அதுவாகவே செல்ஃப் சஃபிஷியண்டாகவே அதனால இது பண்ணிக்க முடியும். ஸோ சிக்பி ஆப்வியஸ்லி இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஃபேபேஷியே. ஸோ என்ன இட் வில் ஃபார்ம் நாடியூல்ஸ், ரூட் நாடியூல்ஸ். ரைசோபியம்னு ஒரு சிம்பயாட்டிக் we have bacteria in the soil and this root will produce some substances. அது என்ன பண்ணும், அந்த பாக்டீரியாவை அட்ராக்ட் பண்ணி and the bacteria it will go inside the root and it will form nodules, and the nodules it will help in nitrogen fixation. Atmospheric nitrogen it will convert into ammonia, it will fix it
and it is utilized by plants. ஸோ இந்த மாதிரி நைட்ரஜன் ஃபிக்சேஷனை நைட்ரஜனோட ரெக்குவயர்மெண்ட்டை அது பூர்த்தி பண்ணிக்கும். அண்ட் இதனால அந்த பாக்டீரியாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் சுகர், அதாவது எனர்ஜிக்கு அதோட மெட்டபலைசேஷனுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம பிளான்ட் அது கொடுத்துரும். ஸோ இட் இஸ் லைக் அ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாக்டீரியா அண்ட் த பிளான்ட். ஸோ இதனால நமக்கு நைட்ரஜன் ரெக்குவயர்மெண்ட் 75% கம்பேர்ட் டு த நான் பல்ஸ் கிராப் 75% நமக்கு குறையுது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் sorry wait 1 minute. Yeah, next is area. ஸோ ஏரியா அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா குளோபல் ஏரியா வந்து இந்தியா தான். ஸோ இந்தியா இஸ் த குளோபல் ஏரியா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ரொடக்ஷன்லையும் நம்ம இந்தியா தான் பார்த்தோம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அடுத்து தான். ஸோ ஏரியா வந்து பாகிஸ்தானில் என்னதான் அதிகமாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வந்து டர்க்கியில் தான் ஜாஸ்தி. டர்க்கி ஓவர்டேக் பாகிஸ்தான் இன் ப்ரொடக்ஷன். ஏன்னா மேபி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கலாம், பெட்டர் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஈவன் பெட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஈவன் தோ பாகிஸ்தான் ஹஸ் மோர் லேண்ட், அதோட ப்ரொடக்ஷன் கம்மி. ஓகே, ஸோ இதுலேருந்து உனக்கு நமக்கு என்ன தெளிவு தெரிஞ்சுக்கலாம்னா ஏரியா, ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி மூணுமே வேற வேற ஸ்டோரி, வேற வேற ஜேர்னல் மாதிரி. இது மூணுமே ஒரே இடத்துல இருந்தா தென் அக்ரிகல்ச்சர் வில் நாட் பி எ ப்ராப்ளம். அதாவது அக்ரிகல்ச்சர் கிரைசிஸே இருக்காதுன்னு வச்சுக்கலாம். பட் அதான் நடக்காதே. தென் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஏரியா வந்து மத்திய பிரதேஷ், ப்ரொடக்ஷனும் மத்திய பிரதேஷ் தான் ஜாஸ்தி. ஸோ சேம் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் சேம்ல தான் இருக்கு. ஸோ அன்லைக் சுகர் கேன் நமக்கு என்ன யூபி டாமினேட் பண்ணுச்சு, பட் இங்கே மத்திய பிரதேஷ். எதனால? இங்கே மத்திய பிரதேஷில் வெர்டிசால் சாயில்ஸ் ஜாஸ்தி, அதாவது பிளாக் காட்டன் சாயில், வாட்டர் ரிட்டன்ஷன் அதிகம், அண்ட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் வின்டர் கிராப். மாடரேட் வின்டர் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஸோ கிராமுக்கு வந்து இட் நீட்ஸ் கூல் வெதர். ஜென்ரலாக கம்பேர் வார்ம் சூட்டபிள் விட கூல் வெதர் இஸ் சூட்டபிள். ஸோ மாடரேட் வின்டர் டெம்பரேச்சர்ஸ் இருக்கிறதுனால மத்திய பிரதேஷ் இஸ் சூட்டபிள். ஸோ லோ ஹியூமிடிட்டி ரெடியூசஸ் ஃபங்கல் டிசீஸ் ப்ரெஷர் டூ. அண்ட் வாஸ்ட் கல்டிவபிள் லேண்ட் சூட்டபிள் ஃபார் ட்ரை லேண்ட் ஃபார்மிங். ஸோ ராஜஸ்தானில் வந்து ஃபாலோஸ் பிகாஸ் இட்ஸ் வாஸ்ட் ஏரியா, பட் ப்ரொடக்டிவிட்டி கம்மி. ஏன்னா ட்ரையர் கண்டிஷன்னால ப்ரொடக்டிவிட்டி கம்மி. யூபியில் நமக்கு ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி, ஏன்னா நமக்கு பட் ஏரியா வந்து கம்மி. அதாவது என்னன்னா ஐ மீன் கம்பேர்ட் டு, அதாவது எப்படி சொல்ல, ஃபார்மர்ஸ் ஆஃப் யூபி தே ப்ரிஃபர் வீட் ஓவர் சிக்பி. ஸோ அதனால நமக்கு ஏரியா ஆஃப் வந்து அங்கே கம்மியாக இருக்குது. ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சிக்பி இஸ் லெஸ் இன் யூபி. ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன். ஸோ இதோட ஆரிஜின் சவுத் வெஸ்ட் ஏஷியா. கிளாசிஃபிகேஷன் பார்த்தா தேசி ஆர் ப்ரௌன் கிராப், தட் இஸ் சி அரேஞ்சியானா, that is yellow to dark brown color, small rough seed coat, 2n is equal to 14 or 16. So it's the most widely cultivated in India. நமக்கு yellow seeds will be yellow to dark brown in color, small size, and இது வந்து rough and angular seed coat. small seed size ன்னு சொன்னா இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் அதிகம், it contains polyphenols. அதனால இது எப்படி சொல்ல, இட் இஸ் ஹைலி சூட்டபிள். தேசி கிராம் கொஞ்சம் பிளாக் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ சீட் ரேட்டுமே ஸ்மால் சீட் சைஸ், ஸோ மீன்ஸ் பர் கேஜிக்கு மோர் சீட்ஸ் இருக்கும். ஸோ சீட் ரேட்டுமே வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஜெனட்டிக் இது பார்த்தீங்கன்னா 14 or 16. ஸோ ஜெனட்டிக்கலி இட் இஸ் சிம்பிளர் அண்ட் மோர் ஸ்டேபிள். ஓகே, தட் இஸ் தேசி ஆர் ப்ரௌன் கிராம். நம்ம அடுத்து வந்து காபூலி கிராம், தட் இஸ் செசர் காபுலினம், போல்ட் attractive white or cream color seeds, ரொம்ப பெருசா இருக்கும். 2n is equal to 16. இதோட டெஸ்ட் வெயிட்னு பார்த்தா 270 to 375 grams. ஸோ காபூலி வந்து பேர்ல இருந்து, காபூல்ல இருந்து, தட் இஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஸோ ஜென்ரலா திஸ் வெரைட்டி இஸ் ஒரிஜினேட்டட் இன் மிடில் ஈஸ்ட், தட் இஸ் சென்ட்ரல் ஏஷியா. தென் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு டு இந்தியா. ஸோ லார்ஜ் ஸ்மூத் க்ரீம் கலர்ட் சீட்ஸ் இருக்கும், ஏஸ்தட்டிக்கலா ப்ளீசிங்கா இருக்கும். ஸோ ஹையர் மார்க்கெட் ப்ரைஸஸ் ஆனா, and even international markets prefer that, but poor yield compared to desi, more susceptible to diseases, and it requires better growing condition. அதாவது drought அதனால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ப்ரீமியம் ஹை வேல்யூ வெரைட்டி. ஆனால் தேசின்னு பார்க்குறப்போ, அதாவது நம்ம இந்தியன் வெரைட்டின்னு பார்க்குறப்போ இட்ஸ் அ ஹை வால்யூம் ஹார்டி வெரைட்டி. ஓகே, ஃபார்மர்ஸ் வந்து மார்க்கெட் ஆக்சஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸை பேஸ் பண்ணி எந்த வெரைட்டி வேணுமோ அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. ஐ மீன் எந்த ஸ்பீஷிஸ் வேணுமோ சூஸ் பண்ணிப்பாங்க. ஆரிஜினுக்கு வந்தோம்னா சவுத் வெஸ்ட் ஏஷியா. ஸோ சிக்பி, அதாவது இதை நம்ம வந்து டொமஸ்டிகேட் வந்து ஒரு 75 centuries முன்னாடியே பண்ணிட்டோம். ஓகே, 7500 yearsக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. ஸோ மாடர்ன் டே டர்க்கி, ஈராக், சிரியா இந்த ரீஜனில் தான் இது பண்ணாங்க.
ஸோ ஆர்கியாலஜிக்கலாக எவிடன்ஸ் பார்க்குறப்போ சிக்பி வந்து மிடில் ஈஸ்டர்ன் செட்டில்மெண்ட்ஸில் ஏன்ஷியன் மிடில் ஈஸ்டர்ன் செட்டில்மெண்ட்ஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினேட் ஆயிருக்கு. அண்ட் அங்கிருந்து தான் நமக்கு வந்து இந்தியா, மெடிட்டேரியன், யூரோப், அது ஈவன் அமெரிக்காஸ்க்குமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான், பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, கோயிங் ஆன் ஃபார் பாட்டனி. ஸோ ஃபெபேஷியே ஃபேமிலி, தட் இஸ் லெக்யூமினேஷியே. இதோட சப் ஃபேமிலி பாப்பிலோனேஷியே. பாப்பிலோனா என்ன? இட் மீன்ஸ் பட்டர்ஃப்ளை ஷேப்டு ஃப்ளவர்ஸ் இருக்கும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு 6 பெட்டல்ஸ் இருக்கும். ஓகே, 5 petal இருக்கும். 1 large petal, 2 side petal, that is wing petal, and 2 keel petal, that is lower petal, that is fused together into keel or boat shaped petal called as keel petal. ஸோ இந்த இதில் அதாவது என்ன இருக்கும்னா, இதை வந்து இந்த ஃப்ளார் ஷேப் எல்லா பாபிலோனேஷியஸ் லைக் பீஸ், பீன்ஸ், லென்டில், சோய் பீன்ஸ் எல்லாமே இது எல்லாமே சேம் சப் ஃபேமிலி தான். ஸோ என்ன இருக்கும், ஃப்ளார் ஸ்ட்ரக்சர்னால இட் வில் என்ஷூர் செல்ஃப் பாலினேஷன். அந்த கீழ்பெட்டில் என்ன பண்ணும்னா போத் ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மாவை என்க்ளோஸ் பண்ணி தான் ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டேமன் அதில் இருக்க ஆந்தர் பர்ஸ்ட் ஆகி போலன் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள இருக்க ஸ்டிக்மால தான் ஃபாலோ ஆகி ஆகும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி செல்ஃப் பாலினேட்டட் கிராப். ஓகே, ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, லீவ்ஸ் அண்ட் பாட்ஸில் நமக்கு மேலிக் ஆசிட் இருக்கு 90 to 96%, அண்ட் ஈவன் ஆக்சாலிக் ஆசிட் 4 to 10%. ஸோ ஈவன் இது நம்ம கமர்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதை இந்தியாவில் ஸ்டில் நார்த் இந்தியாவில் இதை யூஸ் ஃபார் culinary பர்பஸ், குக்கிங் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இது வந்து ஒரு டேப் ரூட் சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வித்தியாசமான ஃபேக்டர். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், சாயில் நல்லா சாஃப்டாக நல்லா உலரா இருக்கணும்னு சொல்லுவாங்க, நல்லா சாஃப்டா பொலன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க ஃபார் சீட். அப்போதான் சீட் வந்து எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் ரூட் அதெல்லாம் க்ரோ ஆகும். ஆனால் இதில் ரூட் சிஸ்டம் என்ன, டேப் ரூட் சிஸ்டம். ஸோ இட் ரொம்ப டீப்பாக போகும். ஸோ ரூட் பெட் வந்து சீட் பெட் வந்து ரஃப் அண்ட் கிளாடியாக இருக்கணும். அப்போ தான் அந்த கிளாட்ஸுக்கு நடுவில் அடிக்வேட் ஏரேஷன் கிடைக்கும், நமக்கு ஜெர்மினேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு வாட்டர் லாகிங். ஸோ கண்டிப்பாக சாயில் ஏரேஷன் இருந்தே ஆகணும், அப்போ தான் அது வளரும். அண்ட் இன்னொரு பாயிண்ட், C3 பிளான்ட். ஸோ இட் இஸ் நாட் ஹைலி எஃபிஷியன்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், ஏன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ ஹீட் கண்டிஷன்ஸில் ரொம்ப வார்மர் கண்டிஷனில் இது சஸ்டெயின் ஆக முடியாது. இது லாங் டே பிளான்ட் அண்ட் ஆல்சோ நீட்ஸ் அ மைல்ட் கூல் டெம்பரேச்சர். அண்ட் ஆல்சோ இட் இஸ், ஆனால் என்னதான் கூல் டெம்பரேச்சர் ஆனாலும் ஃப்ளவரிங் டைமில் இட் இஸ் ஹைலி சசப்டபிள் டு ஃப்ராஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் varieties. First is Avrodhi. It is wilt resistant. Fusarium oxysporum. Former species Ciceris. This is the first threat to chickpea. Soil borne fungus. Root invade panni. Plant vessels block panni. நமக்கே தெரியும். So water can't reach the leaves. So it will show wilting symptom. But this Avrodhi, it carries genetic resistance. So its roots produce components that will either அது என்ன பண்ணுன்னா ஃபங்கஸை ரிப்பல் பண்ணி இல்லை இந்த ஃபங்கஸ்க்கு இம்யூனாக இருக்கும். ஸோ இதுக்கு எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. இட் இஸ் அ ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 3-2 பூசா 256, BG 256, most common and it is best for rain-fed conditions. Next is C235, dry land and tolerant to Ascochyta blight. So Ascochyta blight it is caused by Ascochyta rebai. It is a fungal disease. Cool and humid conditions rapid spread ஆகும். So brown lesions on the leaf, stem and even pods. ஆனால் இது ரெயின்ஃபெட் கண்டிஷன், ட்ரைலேண்ட் கண்டிஷனுக்கு சூட்டபிள். ஸோ அப்போது ஃபார்மர்ஸ் அதாவது அவங்க வந்து கண்டிப்பாக அங்கே லாஸ் ஆகக்கூடாது, ஏன்னா ரெயின்ஃபெட் கண்டிஷன் அப்போவே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஆஸ்கோகைட்டா பிளைட்க்கு டாலரண்ட்னால அந்த ஏரியாவில் இன்னும் அதை அதிகமாக நம்புகிறாங்க, அதிகம் ஹைலி ரிலையபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, next is Gaurav, that is resistant to Ascochyta blight. Next is RS10 and RS11. இது வந்து ராஜஸ்தான் ஸ்பெசிஃபிக் drought tolerant. அதாவது ராஜஸ்தானில் நமக்கு ஹார்ஷ் arid conditions, ரெயின்ஃபால் ரொம்ப கம்மி, சாண்டி சாயில், எவாப்ரேஷன் அதிகம். இதை கரெக்டாக அந்த ரீஜன், அதாவது அஜ்மேர் அண்ட் கோட்டா ரீஜன்ஸ்க்குனே வந்து ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மினிமல் வாட்டர்லேயும் நமக்கு ஸ்டில் ரீசனபிளான ஈல்டு கொடுக்கறதுக்கு சூட்டபிள். RS11ங்கிறது இட்ஸ் அ மியூட்டன்ட் வெரைட்டி, அதாவது மியூட்டேஷன் ப்ரீடிங்ல இருந்து நமக்கு இது பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போசிங் த சீட்ஸ் டு கெமிக்கல்ஸ் ஆர் சம் அதர் கண்டிஷன்ஸ் டு கெட் பெனிஃபிஷியல் மியூட்டேஷன். And also it is suitable for heavy black soils in Rajasthan. Okay, next is Aparna.
We have RS11 in between, that is the mutant variety, drought resistant, suitable for heavy soils. Then ICCC2, it is a short duration variety. Then Aparna, that is 2006 la release பண்ணிருக்காங்க. Grains will stay green in color. So most gram variety mature ஆனதுக்கு அப்புறம் either brown இல்ல yellowவா turn ஆயிடும். But Aparnaங்கிற variety it will remain green at maturity. And this is preferred for certain market. Example, நம்ம கிரீன் கிராம் ஸ்நாக்ஸ் பர்பஸ்க்கு இல்லைன்னா ஸ்பெஷாலிட்டி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நீஷ் வெரைட்டி வந்து என்னென்னா சம் கன்சியூமர், அதாவது கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் வில் டிரைவ் த வெரைட்டி டெவலப்மெண்ட். ஸோ நம்ம கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி we are developing the variety. Okay, that what it proves. Aparna 2006. Next is type 2, that is suitable for Rajasthan. Then Pusa 209, seeds are medium, test weight is 135 grams per 1000 seeds. That is 135 grams of weight of 1000 seeds. Next, other varieties we have like GNG 2127, 2171, GNG 1551, 95 1958 Chafa, etc. Then going on for uh, seed bed and sowing. So these are the Kabuli varieties, C104, K4, L144. Next, going for preparation of seed bed. So rough seed bed, முன்னாடி சொன்ன மாதிரி rough seed bed வேணும் for good aeration. Sowing வந்து second fourth night of October. So why specifically second fourth night அப்படின்னா, ஸோ நம்ம வந்து மிட் அக்டோபர், அதாவது 15 to 31 அதான் செகண்ட் ஃபோர்த் நைட், அதாவது செகண்ட் பார்ட் ஆஃப் தி அக்டோபர், 15 to 31 ஆஃப் அக்டோபர். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மிட் அக்டோபரில் ஷோ பண்ணுறப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நவம்பரில் நடக்கும், ஃப்ளாரிங் வந்து ஃபெப்ரவரியில் நடக்கும், பாட்ஸ் ஃபில்லிங் எல்லாம் அதாவது பாட் ஃபார்மேஷன் பாட் ஃபில்லிங் எல்லாம் மார்ச்சில் நடக்கும், நம்ம ஏப்ரலில் ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இதனால் ஃப்ளாரிங் நமக்கு என்ன படித்தோம், ஃப்ளாரிங் டைமில் நமக்கு ஃப்ராஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு படித்தோம். ஜென்ரலாக ஃப்ராஸ்ட் வந்து நார்த் இந்தியன் கண்டிஷனில் நமக்கு லேட் ஜான்வரியில் தானே வரும். ஸோ நாம் இந்த மாதிரி பிளான் பண்ணுறப்போ வி கேன், அதாவது லேட் ஜான்வரியில் நமக்கு ஃப்ராஸ்ட் முடிஞ்சிடும். நவம்பர் டிசம்பரில் ஜான்வரி ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஃப்ராஸ்ட் முடிஞ்சிடும். இந்த நம்ம ஜான்வரி டைமில் ஃப்ளவரிங் வரப்போ நம்ம வந்து ஃப்ராஸ்ட்டை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ பாட் ஃபில்லிங் டைமில் நம்ம ஹீட்டையும் அவாய்ட் பண்ண முடியும். ஏப்ரலில் நம்ம வந்து ஹார்வெஸ்டிங்கே முடிச்சிடலாம். ஆனால் நம்ம நவம்பருக்கு பியாண்ட் ஷோயிங் டிலே பண்ணுறப்போ ஃப்ளாரிங் மார்ச்சுக்கு ஷிஃப்ட் ஆயிரும், ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ ஹை டெம்பரேச்சர் இருக்கப்போ பாட் செட்டிங் நமக்கு குறைஞ்சிரும். ஓகே, பாட் செட் குறைஞ்சிரும், ஈல்டும் கம்மி. ஸோ அண்ட் பாட் போரோட இன்ஃபெஸ்டேஷன் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால அக்டோபர் டைமில் நம்ம கண்டிப்பாக அது மிட் அக்டோபரில் ஷோயிங் முடிச்சிடணும். ஒரு வீக்கும் டிலே ஆக 30 கேஜி ஆஃப் ஈல்டு வந்து நம்மான்னு போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு வீக் கூட டிலே பண்ணக்கூடாது. இட் இஸ் sowing வந்து second fourth night of October. Seed rate ன்னு பார்த்தா for Desi 60 to 80 kg per hectare, and for Kabuli it is 80 to 100 kg per hectare. Row to row spacing 30 cross 10. Okay, so 30 cross 10ங்கிறப்போ it is highly okay, பிளான்ட்டோட ஸ்டேஜ் எல்லாம் ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிலேட் பிளான்டிங். இட் இன்க்ரீசஸ் த இன்சிடென்ஸ் ஆஃப் பாட் போரர். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பாட் போரர் ஹெலிகோவர்பா ஆர்மிஜரா. ஸோ இது ஒரு காமனான பெஸ்ட். இட் வில் ஈட் த சிக்பி பாட்ஸ், அது சீட்ஸ் அது சாப்பிட்ரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் வந்து இந்த மைல்டு சம்மர் டைமில் பீக்கில் போயிடும், ஃபெப்ரவரி மார்ச்சில். ஸோ லேட் சோன் கிராமில் அந்த டைமில் தான் எக்ஸாக்டாக நமக்கு பாட் செட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு பாப்புலேஷனும் ஜாஸ்தி. பர்ஃபெக்ட்லி டெரிபிள் டைமிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏர்லி சோயிங் அப்போ நமக்கு ஃப்ளாரிங்கும் வந்து கரெக்டாக ஃப்ராஸ்ட் டைம் முடிஞ்சுதான் வரும், பாட் ஃபில்லிங்கும் பீக் சம்மருக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடுறதுனால இந்த டைமில் ஜென்ரலாக பாட் வந்து மெச்சூர் ஆகிடும். ஸோ அதனால பெஸ்ட் டைமிங்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது வெரைட்டி ஆர் டைமிங் செலெக்ஷன் மூலியமாக we are escaping the pest. ஈவன் நம்ம அந்த பெஸ்டிசைட்ஸ் எதுவும் ஸ்ப்ரே பண்ணாமல் we are managing it ecologically and environmentally safe-னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கலாமே. ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் கெமிக்கல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, டிலேடு பிளான்டிங். அது டிலேட் பிளான்டிங்னால நமக்கு வந்து பாட் போரர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரெக்ட் டைமில் நம்ம பிளான்டிங் பண்ணுறதுனால நமக்கு பாட் ஃபில்லிங்கும் கரெக்டாக இருக்கும், பாட் போரர் இன்ஃபெஸ்டேஷனையும் குறைச்சிக்கலாம், அண்ட் ஃப்ளாரிங் டைமுமே வந்து நமக்கு கரெக்டாக கோயின்சைட் ஆகிடும் ஆஃப்டர் த ஃப்ராஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இரிகேஷன். அண்ட்
early and shallow zone cropல நமக்கு built dam ஆகிறதுக்கும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கரெக்டா 8 சென்டிமீட்டர் டீப், கரெக்டா செகண்ட் ஃபோர்த் நைட் ஆஃப் அக்டோபர்ல நம்ம சோ பண்ணாதான் நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். ஓகே. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட், ப்ரீ ஃபிளாரிங் அண்ட் பாட் டெவலப்மெண்ட், அதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஸோ அந்த டைம்ல கண்டிப்பா வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. ஓகே. ஸோ அண்ட் இரிகேஷன் டைம்ல நமக்கு ஃப்ளாரிங் ஐ மீன் ஃப்ளாரிங் டைம்ல நமக்கு இரிகேஷன் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ நம்ம இரிகேட் பண்றப்போ என்ன ஆகும், சடன் டர்பிடிட்டி ஆர் டர்ஜிடிட்டி சேஞ்ச் வரும் பிளான்ட் செல்ஸ்ல. ஸோ இந்த ஃபிளார்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு தட் ஸ்டேஜ். ஸோ வெரி சென்சிட்டிவ் ஸ்டேஜ். அந்த இடத்துல போலன் வந்து பீங் ரிலீஸ் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது இல்லையா. இப்போ டக்குன்னு நமக்கு வாட்டர் ஆகுறப்ப என்ன ஆகும், ஹை ஹியூமிடிட்டி அரௌண்ட் த ஃபிளார்ஸ். ஸோ போலன் கிரெயின்ஸ் மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி and before reaching the stigma itself it will burst. Okay. So it will cause and also it will cause vegetative growth ரொம்ப ரேப்பிடா இருக்கும். ஸோ அண்ட் அது ஃப்ளாரிங்கோட கம்பீட் பண்ணும். ஸோ ஃப்ளாரிங்கும் வெஜிடேட்டிவ் க்ரோத்தும் அட் டைம்ல நடந்ததுன்னா ரெண்டுக்குமே எனர்ஜி போகாது, வேஸ்டாக தான் போயிடும். அண்ட் இட் வில் காஸ் ஃப்ளார் அப்செஷன். ஸோ பிளான்ட் வந்து ஃப்ளாரை ட்ராப் பண்ணிடும் இன் ரெஸ்பான்ஸ் டு சடன் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால நமக்கு என்ன நடக்கும், ஃப்ளாரிங் டைம்ல நம்ம வந்து இரிகேஷன் கொடுக்குறப்போ ஃப்ளார் ட்ராப் அதிகமாகும், பாட் செட் குவாலிட்டி கம்மியாகும், விச் இஸ் அப்வியஸ்லி ஈல்டு வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால ப்ரீ ஃப்ளவரிங் அண்ட் பாட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இன் கிராம் ஆக்சுவலி பார்த்தா இன் கிராம் நோ இரிகேஷன் ஷுட் பி ப்ரொவைடட் அட் த டைம் ஆஃப் ஃப்ளாரிங், அதுதான் நான் இப்போ சொன்னேன். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ப்ராக்டிசஸ் இன் கிராம். ஃபர்ஸ்ட் இஸ் நிப்பிங் அண்ட் டாப்பிங். ஸோ ப்ரூனிங் ஆஃப் நிப்பிங் என்ன, ப்ரூனிங் ஆஃப் top branches of the plant. It will encourage the reproductive growth. So இது வந்து 30 to 40 days after sowing இதை நம்ம பண்ணுவாங்க. ஸோ ரேப்பிட்லி அதாவது ஒரு ஷீப் ஃப்ளாக்கை வந்து உள்ளே விட்டுட்டு அதை கிரேஸ் பண்ண விட்டுருவாங்க. இது வந்து காமனாக. இல்லை கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிபா at 75 ppm, தட் இஸ் ட்ரை அயோடோ பென்சாயிக் ஆசிட், இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ட்ரை அயோடோ பென்சாயிக் ஆசிட் இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சின் ஏஜென்ட், அதாவது இட் வில் பிளாக் த ஆக்சின் ஆக்ஷன் இன் த பிளான்ட். ஸோ இது ஸ்ப்ரே பண்ணுறப்போ அது ஃபிசிக்கலாக ட்ரிப் ரிமூவிங் அப்போ என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இங்கேயும் இருக்கும். ஆக்சின் இஸ் ஸ்டில் ப்ரொடியூஸ்ட், ஆனால் அது ஃபங்க்ஷன் ஆகாது, அதாவது மேலே நமக்கு அபிக்கல் டாமினன்ஸ் இருக்காது, சைட் பட்ஸ்லாம் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ லார்ஜ் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷீப் ரன் பண்ணுறது நமக்கு அதுவும் மேனுவலாக நிப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு எக்கனாமிக்கலாக சூட்டபிள் இல்லை. ஸோ திஸ் கேன் பி யூஸ்ஃபுல். தட் இஸ் 75 ppm, 75 milligrams per liter of water. வெரி லோ, அதாவது ரொம்ப கம்மி, சின்னதா இருந்தாலும் பெரிய வேலையா பாக்குது. கரெக்டா. நெக்ஸ்ட் இஸ் yield of gram, that is 20 to 25 quintals per hectare irrigated conditionல. ஆக்சுவலா மோஸ்ட் சிடல் கிராப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈல்டு கம்மி தான். வீட் வந்து 40 to 50, ப்ரைஸ் வந்து 50 to 60 குவிண்டால்ஸ் எல்லாம் வரப்போ நமக்கு இது ரொம்ப கம்மி தான் இல்லையா. ஸோ ஆனால் இதுக்கு வந்து ஹை வேல்யூ இருக்கு, ஹை ப்ரைஸ் பர் குவிண்டாலுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தி, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அதிகம், அதனால ஃபர்டிலைசர் காஸ்ட்டும் கம்மி. இது மட்டும் இல்லாமல் இது ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் அந்த நாடியூல்ஸ் அங்கேயே டீக்ரேட் ஆகி நைட்ரஜன் அங்கேயே ப்ரிசர்வ் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் நைட்ரஜன் டெப்ளீஷன், அடுத்த கிராப்க்கு யூஸ்ஃபுல். முக்கியமாக அடுத்து நம்ம ரைஸ் அண்ட் வீட் கல்டிவேட் பண்ணுறப்போ முன்னாடி ப்ரீவியஸ் கிராப் இதுவாக இருந்துச்சுன்னா நைட்ரஜனோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் இஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரைஸ் அண்ட் வீட். ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க, காப் ரொட்டேஷனுக்கு ஆஃப்டர் ரைஸ் தே கோ ஃபார் திஸ் டு ரெப்ளனிஷ் த நைட்ரஜன். கரெக்டா. ஸோ அண்ட் ஆல்சோ லெஸ் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட். ஸோ ஒவ்வொரு ருபி இன்புட்டும் ஒர்த்து வருமான்ற மாதிரி மோர் எக்கனாமிக்கல் அண்ட் ஈக்கலாஜிக்கலி ரிவார்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிவிஷன். ஸோ ரூட் சிஸ்டம் ஆஃப் த கிராம், டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் என்ன வேணும், ரஃப் சீட் பெட் வேணும், நமக்கு கிளாடட் சீட் பெட் வேணும். ஓகே. சோர் டெஸ்ட் ஆஃப் கிராம் லீஃப் இஸ் டியூ டு மேலிக் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட். கிட்டத்தட்ட 96% ஆஃப் மேலிக் ஆசிட் அண்ட் 4 to 6% ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். அது ஏன்ப்பா மேலிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் மெயினாக எதுக்கு பார்ட்ஸ் அண்ட் லீவ்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தா டு ரிப்பெல் த பெஸ்ட். ஓகே. டு ரிப்பெல், அது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. டு ரிப்பெல் த பெஸ்ட் அண்ட் கிரேசிங் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஈட்டிங் ஆஃப் அனிமல்ஸ், அதை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு செகண்டரி மெட்டபிளைட்டை அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரை லேண்ட் C235 அண்ட் சோயிங் டைம் ஃபார் கிராம் fourth night, that is second fortnight of October, 15th October to 20 October. Gram fruit, that is அதோட கிராமோட ஃப்ரூட்டுக்கு பேரு pod. Okay. Next is protein content of the gram, that is 21%.
ஸோ வீட்டில் பார்த்தா 12%, ரைஸில் வெறும் 7%, பட் வென் யூ டேக் கிராம் இட் இஸ் 21%. ஸோ ரைஸை விட 3 times நமக்கு ப்ரோட்டீன் ஜாஸ்தி. அண்ட் வெஜிடேரியன் டயட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட் இஸ். வென் யூ சி, நம்ம இந்தியன்ஸில் நிறைய பேர் வெஜிடேரியன்ஸாக இருக்காங்க. ஸோ மீல்ட் ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக இதை தான் எடுத்துக்க முடியும், சிக்பி. அண்ட் அடுத்து we are going to see pigeon pea. அதில் இன்னுமே நமக்கு அதிகமாக இருக்குது. we will see in the further slides. okay, so and deep sowing of gramனால நமக்கு wilt disease prevent பண்ண முடியும். 8 mm is optimum. okay, the deeper you grow, அதாவது நம்ம வந்து என்ன பண்றது, we can prevent the wilt disease. okay, 8 is optimum, 8 centimeter is optimum. Next is critical stage of irrigation, pre-flowering and pod stage development. எக்காரணத்துக்கு கொண்டும் flowering stageல irrigate பண்ண கூடாது. Herbicide application in gram is Becelin at 1 kg before sowing. It's a pre-sowing incorporation, pre-emergence herbicide. So it sowing முன்னாடியே நம்ம apply பண்ணிட்டோம். okay, so next is coming on to pigeon pea, that is Cajanus cajan, known as red gram, arhar or tur dal அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம துவரம் பருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ மோஸ்ட் ட்ரவுட் டாலரண்ட், எல்லா பல்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ட்ரவுட் டாலரண்ட். இன் இந்தியாவில் ஆஃப்டர் சிக்பி, அதாவது ஆஃப்டர் கிராம், இட் இஸ் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பல்ஸ் கிராப். இதோட ஆரிஜின் வந்து ஆஃப்ரிக்கா. ஸோ கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு துருவங்கள் மாதிரி அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் இஸ் கஜனஸ் கஜன் வார் பை கலர். இது வந்து கஜனஸ் கஜன் வார் ஃப்ளேவஸ், தட் இஸ் வெரைட்டி ஃப்ளேவஸ். ஸோ இங்கே வந்து இட் இஸ் பெரினியல், டால், மச் பிரண்ட். இது ஆனுவல் ஷார்ட். இது பெரினியல் டால், ஆனுவல் ஷார்ட். லேட் மெச்சூரிட்டி 4 to 5 grains per pod. இது ஏர்லி மெச்சூரிட்டி 2 to 3 grains per pod. மெயினாக அது நார்த் இந்தியாவில் கல்டிவேட் பண்ணுறாங்க, இது சவுத் இந்தியாவில் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இஸ் ஏரியா அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்தியா, அதாவது ஏரியா அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஐ மீன் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஒரே ட்ரெண்ட் தான். ஃபர்ஸ்ட் இந்தியா, மலேரி அண்ட் உகாண்டா. ஸோ இந்தியாவில் தான் ப்ரொடக்ஷனும் அதிகம், ஏரியாவும் அதிகம். யூ கேன் சி சேம் இந்த கேஸ் ஆஃப் சிக்பி. ஸோ ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் இந்தியாவுக்குள்ளே பார்த்தா, ஏரியாவில் பார்த்தா மகாராஷ்டிரா, ப்ரொடக்ஷனில் பார்த்தா யூபி, ப்ரொடக்டிவிட்டியில் பார்த்தா பீகார். மூணு இதில் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி இந்தியாவில் தான் 90% ஏரியா, 85% ப்ரொடக்ஷன். குளோபல் பேசிஸில் பார்த்தா, குளோபல் பேசிஸில் 90% ஆஃப் த ஏரியா அண்ட் 85% ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிஜிஎன்பி வந்து இந்தியாவில் தான். ஓகே, ஸோ பாட்டனி. ஸோ டீப் ரூட், அதாவது டேப் ரூட், செல்ஃப் பாலினேட்டட் கிராப், சேம் சிக்பிக்கு ஏற்ற மாதிரி தான். ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன், அதாவது அந்த எண்டோஸ்பம் கீழே இருக்கும், அது மேலே வர. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம் வந்து மேலே வந்து விரிஞ்சிருக்கும். பட் ஹியர் ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன், அதாவது உள்ளே எண்டோஸ்பம் ரிமைன்ஸ் இன்சைட் இன் ஜெர்மினேஷன். ஓகே, ஸோ inside in the sense below the soil. okay, so C3, so highly C3, so நமக்கு வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ வின்டர் டைம் தான் சூட்டபிள், ஹை ஹீட் கண்டிஷனில் சூட்டபிள் இல்லை. ஷார்ட் டே பிளான், ஸோ கிரிட்டிக்கல் டே டெம்பரேச்சருக்கு கிரிட்டிக்கல் டே லென்த்துக்கு கம்மியான டே லென்த் தான் ரெக்வயர்ட் ஃபார் ஃப்ளாரிங். ஓகே, இட்ஸ் அ ஹார்டி கிராப், மோஸ்ட் ட்ரவுட் டாலரண்ட். மேஜர் பல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஹார்டி அண்ட் மோர் ட்ரவுட் டாலரண்ட் கிராப்பாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வெரைட்டிஸ். ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ் UPS 120 to 120 days ஃபார் மெச்சூரிட்டி, பேர்லேயே இருக்குது. அடுத்து பிரபாத், ஏர்லி மெச்சூரிட்டி, எக்ஸ்ட்ரா ஏர்லி மெச்சூரிட்டி வெரைட்டி 110 to 120 days. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்ரபாதம் என்ன பண்ணுவாங்க, ஏர்லி மார்னிங் தான் பாடுவாங்க. ஸோ பிரபாத் ஏர்லி எக்ஸ்ட்ரா ஏர்லி மெச்சூரிட்டி வெரைட்டி 110 to 120 days. அடுத்து ICPH 8 வித் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட், இந்த வேர்ல்டுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ஷார்ட் டியூரேஷன். டெவலப்ட் எங்கே, ஐக்ரிசாட் ஹைதராபாத்தில் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 1991. அடுத்து மீடியம் டியூரேஷன், அதாவது 150 to 180 டேஸ்க்கு மெச்சூரிட்டி ஸ்டேஜ். முக்தா, இது வந்து வில்ட் ரெசிஸ்டன்ட் கூட. அடுத்து ஷர்தா, பசந்த் அண்ட் லாங் டியூரேஷன் வெரைட்டி விச் இஸ் டேக்ஸ் 180 to 300 days ஃபார் மெச்சூரிட்டி. பூசா 9. ஓகே, அடுத்து சீட்ஸ் அண்ட் சோயிங். சீட் ரேட் வந்து 12 to 15 kg per hectare. ஸ்பேசிங் வந்து 60 cross 15 centimeter. ஸோ பிளான்ட் பாப்புலேஷன் கெரிப் சீசனுக்கு 55,000 பிளான்ட் per hectare. இதுவே வின்டர் கிராப்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் இன்டு ட்ரிபிள் டைம்ஸ், தட் இஸ் 3.33 lakh plants per hectare. அண்ட் சோயிங் டைம் வந்து அது என்ன, சிக்பியில் செகண்ட் ஃபோர்ட் நைட் ஆஃப் அக்டோபர், இது ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் நைட் ஆஃப் ஜூன்.
ஹார்வெஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 19% லோயஸ்ட். Okay, harvest index is 19% lowest in among pulses. Next important points: botanical name Cajanus cajan, origin வந்து South Africa. 15th June the sowing, that is first fortnight of June. 1 to 15th June குள்ள பண்ணினோம். Highest production UP. இதுவே ஏரியான்னு பார்த்தா மகாராஷ்டிரா. Productivity comes to Bihar. Protein content பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. Okay, 21% in that is chickpea 21% பார்த்தோம், இதில் 25%. So highest productivity சொன்ன மாதிரி பீகார், that is 1115 kg per hectare. Important disease னு பார்த்தா sterility mosaic, it is a viral disease. Vector, அதுக்கு vector பார்த்தா eriophyte mite. And pest that is specific to அர்கர் வந்து தூர் பாட் ஃப்ளை, தூர் பாட் ஃப்ளை. ஓகே, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அர்கர் தூர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ தூர் பாட் ஃப்ளை. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம 3 கிராப்போட ஒரு மேஜர் ப்ரஷ்அப், சுகர் கேன், சிக்பி அண்ட் பிஜிஎன்பியோட ஒரு ப்ரஷ்அப் பார்த்தோம். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. ஒரு தடவை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படின்னு கிளாஸ் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா சைட் பை சைட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், மாற்றிக்கணும் அப்படின்னா கைண்ட்லி கமெண்ட் இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பை பை கைஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. பை பை.